Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Ajnana-Dhimirandasya Jnananjana-Salakaya Saksharan-Militam Hena Tasmai Shri Gurave Namaha. Mokam Karoti Vachalam Bhangam Langayate Girim Ekripatamaham Bande Shri Gurum Dinadharanam. Namaho Vishnu-Padaya Krishna-Pristaya Bhutale Srimade Bhaktivedanta Swamin iti namine. Namaste Saraswati Deve Gauravani Pracharine Nirvishesha Shunyavadi Bhashyadadeshararine. Jaya Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shri Vajari Gaura Bhatta Vrinda. Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Hare Krishna Mahamandram ki jai. Devangri Sri Bhaktivedanta Swami Prabhupada Maharaj ki jai. Shri Gurudev ki jai. Sai Gaura Premanande Hari Om. எது பார்த்தா மாதாஜி நான் இருக்கா உங்களுக்கு ஈஸ்வரி மாதாஜி? குஜராத்ல வந்து எல்லா மினிஸ்டர்களும் பிரபுபாதனா கலந்து கொண்டனர். எதுல மாதாஜி? இந்த இதுல கௌர பூர்ணிமா. கௌர பூர்ணிமாவுக்கு வந்து எல்லாம் கலந்துக்கணும்னு சொல்லி பிரபுபாத் எழுதியிருக்காரு இல்லையா? ஸோ இப்போ ஜூன் 1971 1971 இப்போ வந்து பிரபுபாதுக்கு வந்து ரஷ்யாவில் வந்து கிருஷ்ண இயக்கத்தை வந்து பரப்பணும்னு ஆசை. ஓகே, அதனால் என்ன பண்ணுறாரு, மாஸ்கோ போகணும்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து ஏற்கனவே ஒரு கடிதம் மூலமாக கான்டாக்ட் பண்ணியிருக்காரு. கட்டோஸ்கி, அவர் பேர் கட்டோஸ்கி. ஓகே, கட்டோஸ்கி, ப்ரொஃபஸர் கட்டோஸ்கி. இவர் வந்து சவுத் இந்தியன் ஸ்டடீஸ், அதாவது ஒரு யூனிவர்சிட்டிலையும் வந்து நிறைய ரிலீஜியஸை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருப்பாங்க. ஓகே, இவர் எண்டில் வேலை பார்க்குறாருன்னா கொட்டோஸ்கின்றவர் இந்தியாவை பற்றி, சவுத் ஏசியன் ஸ்டடீஸை பற்றி பண்ணுறாரு. ஓகே, ஸோ அவர் கூட கொஞ்ச நாள் ஒரு வருஷம் பேசிட்டு இருக்கார் பிரபுபாதர். ஸோ கிருஷ்ணதாஸ், ஏன்னா இந்த கொட்டோஸ்க்கு வந்து ரஷ்ய மொழி தான் பேசுவாங்க. மேக்ஸிமம் ரஷ்யன்ஸ் பார்த்தீங்கன்னா ரஷ்ய மொழி தான் பேசுவாங்க, இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. கிருஷ்ணதாசா அப்படின்னு சொல்லி வெஸ்ட் ஜெர்மனியில் இருக்கார். அவருடைய ஹெல்ப் மூலமாக டாக்டர் பென்ஹர்ட் அப்படின்னு சொல்லி ஜெர்மனில் வந்து ஒரு ப்ரொஃபஸர் இருக்காங்க. அவங்க மூலமாக என்ன பண்ணுறாரு, இவரை காண்டாக்ட் பண்ணுறார். ஸோ அப்போ வந்து அவர் டாக்டர் பென்ஹர்ட் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் ரஷ்யன் பீப்புளுக்கு வந்து நீங்கள் ப்ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்றார். ஓகே, அப்போ வந்து பிரபுபாத் ரிக்வஸ்ட் பண்ணுறேன், எனக்கு ஒரே ஒரு டூர் மொத்தம் எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார் பிரபுபாத். ஓகே, ஸோ அவர் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே, இதை வந்து நான் பரப்புறதுக்கு எனக்கு ஒரே ஒரு டூர் மொத்தம் எனக்கு ரஷ்யாவுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா ரஷ்யாவில் வந்து உள்ளே போகிறது கஷ்டம், இது இரும்பு திரைன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, என்ன நடக்குது உள்ள அப்படின்னே தெரியாது. இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்குள்ள உள்ளே போனாங்கன்னா ரிலீஜியஸ்னால் அது பனிஷ்மெண்ட். யாராவது கடவுளை பற்றி பேசினாங்கன்னா அது வந்து என்னது, தண்டனைக்குரியது, அவங்கள வந்து தண்டிச்சிடுவாங்க. யாராவது கடவுளை பற்றி சொன்னாங்கன்னா அவங்க வந்து மோசமான ஆள், ஏதாவது ஒழுங்கான மனிதன்னா கடவுளை பற்றி திங்க் பண்ணக்கூடாது, அவருக்கு ஏதோ பிரச்சனை உடல்ல, அவர் இன்சேன் மடையன், அதனால தான் அவர் கடவுளை பற்றி திங்க் பண்ணுறாருன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு நாடு. ஓகே, யாருமே கடவுளை பற்றி திங்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கண்டிஷன். இதில் பிரபுபாதர் என்ன பண்ணுறாரு, போய் நம்ம ஒரு என்ட்ரி போடணும்னு சொல்லி போகிறாங்க. ஓகே, ஸோ பிரபுபாதருக்கு கோச் பண்ணுறாரு, நம்ம போக முடியாட்டாலும் பரவாயில்ல, கிருஷ்ணதாச பிரபு போனால் அவர்கிட்ட என்ன பண்ணுறாரு, உங்களுடைய வாழ்க்கை நோக்கம் என்ன, உங்களுடைய லைஃபுடைய மீன்ஸ் உங்களுக்கும் மனிதனுக்கும் மிருகத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, ஏன் வந்து எல்லா நாகரிகமான கல்ச்சர்லேயும் மக்கள் வந்து மதத்தை நம்புகிறாங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்கணும்னு சொல்லி நல்லா கோச் பண்ணுறாரு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் கோச் பண்ணி ஒரு ரஷ்யாவில் வந்து ஒரு மாஸ்கோவில் ஒரு சென்டரை ஏற்படுத்திங்கன்னா இது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, கேஜிபின்னு சொல்லுவாங்க, சீக்ரெட் ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா,
இது மாதிரி யாராவது ரிலீஜியஸ் பற்றி பேசினாங்கன்னா அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, பின்தொடர்ந்துட்டே இருந்து கடைசியில் சேட்டை போட்டு. ரஷ்யாவில் நிறைய இடம் இருக்குது, பெரிய கண்ட்ரி ரஷ்யா. சில இடம்லாம் பார்த்தீங்கன்னா சைபீரியா இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாலைவனமாக இருக்கும். அங்கெல்லாம் உள்ளே போனால் வெளியே வர முடியாது. அந்த மாதிரி இடத்துல விட்டுட்டு அவ்வளோதான், அதுக்கப்புறம் இறக்க வேண்டிதான். இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுவாங்க, சிறைப்பிடிச்சிடுவாங்க. ஸோ ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகுதுன்னா, கொட்டாஸ்க்கு என்ன பண்ணார், கிருஷ்ணதாஸோடைய லெட்டருக்கு ரிப்ளை பண்ணுறாரு. பிரபாத கேட்டுருக்காரு இல்லையா, சரி நான் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த ரஷ்யாவில் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த அகாடமி மூலமாக இன்விடேஷன் லெட்டர் கொடுத்து டூர்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகே. ஸோ பிரபாதர் வந்து கொட்டாஸ்க்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு, நீங்களும் உங்களோட டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப கிருஷ்ண உணர்வில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் லெட்டர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, சத்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸோ அதனால் இது வந்து இந்த இது பார்த்தீங்கன்னா பகவத்கீதை படி பார்த்தீங்கன்னா 5000 வருடங்களுக்கு முன்னால் உள்ளது. அதுக்கு முன்னாலே இது என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிருந்தாவனில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டெம்பிள் இருக்குது கிருஷ்ணரை பற்றி அப்படி சொல்லி பிரபாதர் என்ன பண்ணுறார், கிருஷ்ணனோட இயக்கத்தை பற்றி நிறையா சொல்கிறார் அந்த கொடோஸ்கி. ஓகே. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா பிரபாதர் வந்து வெஸ்ட்டில், இது மீன்ஸ் நல்லா வெஸ்ட்டில் ப்ரீச் பண்ணிட்டாரு, அமெரிக்காவில் ப்ரீச் பண்ணிட்டாரு. இப்போ வந்து ஈஸ்ட் சைடு ரஷ்யாலெல்லாம் எப்படி ப்ரீச்சிங் நடக்குது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. 2 பேர் கூட்டு போகிறாரு, ஷியாம சுந்தர் பிரபுவும் அரவிந்த் பிரபுவும் கூட்டு போகிறாரு. ஒரு 5 நாள் 5 நாள் கவர்மெண்ட்டே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நீ எந்த இடத்துக்கு போகிற எல்லாத்தையும் அவங்களே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் ஃபுட்டே கிடைக்காது, சைவ உணவு கிடைக்காது, ரைஸு ஃப்ரூட்ஸ்லாம் கிடைக்காது. இது எல்லாம் என்ன கிடைக்கணும், என்ன வாங்கினாலும் பெரிய லைன் நிற்கும். இந்த லைனில் பின்னால் போய் நிற்கணும், அப்புறம் கொடுப்பாங்க ரேஷன் மாதிரி. ஓகே. ஸோ பிரபா என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ஓகே நம்ம போயிடலான்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. ஸோ அந்த ஃப்ளைட்டில் வந்து கேப்டன் லால்னு சொல்லி வர்றாரு. அவரை சொல்கிறார், நீங்களும் வந்து என்ன பண்ணுங்க, இந்த லால் வந்து பிரபாதர் வந்து ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் லீடர்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் காக்பிட், ஃப்ளைட் வந்து காக்பிட் சொல்லுவாங்க இல்லையா, ஃப்ரண்ட்டில் இருக்கும், அந்த இடத்துக்கு கூட்டு போய் ஃப்ளைட் எப்படி ஆப்ரேட் ஆகும்னு சொல்லி கட்டுறாரு. ஓகே. பிரபாதர் சொல்கிறார், ஓ வெரி நைஸ் வெரி நைஸ் சொல்லிட்டு, நீங்களும் வந்து எங்கே வரணும், நான் வந்து மாஸ்கோ போகும்போது நீங்களும் என் கூட நான் கூப்பிட்ட இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா அவர் வந்து அந்த ஊருக்காரன் நினைக்கிறேன், கேப்டன் லால். சரி அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓகே. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் நேஷனல் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப ஓல்டு பில்டிங்கில் வந்து ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிறதா ரூம், அந்த ரூம் தான் நான் ஸ்டே பண்ண முடியும். அது பார்த்தீங்கன்னா அந்த ரூம்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன ரூம், அதில் ஒருத்தரே தங்குறது ரொம்ப கஷ்டம். பிரபாதர் மாத்திரம் தங்க முடியும். இவங்க 2 பேருக்கு தள்ளி கொடுத்துருக்காங்க இன்னொரு இடத்துல ரெசிடென்ஸ். ஓகே. இப்போ பிரபாதர் சொல்கிறார், அரவிந்த் நீ மாத்திரம் என் கூட இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே. ஸோ அரவிந்த் பிரபு என்ன பண்ணுறாரு, பிரபாதர் ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்க கூட தங்கிக்க. ஷியாம் சுந்தர் பிரபு வந்து இன்னொருத்தர் தங்கிக்கிறார். இந்த அரவிந்த் பிரபு வந்து நேராக மேனேஜர்கிட்ட போயிட்டு, எங்கள் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் வந்து வெளியில் சாட மாட்டாங்க, நாங்கள் சாட மாட்டோம், எங்களுக்கு வந்து குக் பண்ணுறதுக்கு வசதி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர் வந்து முடியாது, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் ரொம்ப கெஞ்சி கேட்டவுடனே கடைசியில் வந்து ஒரு சேவகன் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிச்சன் இருக்குலாம் அந்த அதை நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்றாரு. ஓகே. ஆனால் இது குக் பண்ணுறதுக்கு நமக்கு இதெல்லாம் வேணுமே, எதை வெஜிடபிள் எதாவது வேணும், அப்புறம் அரிசி ப்ரிப்பேர் இல்லை, எதுவுமே இல்லை. அவர் ஒரு நாள் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கிறார் ஷியாம் சுந்தர் பிரபு. பால் கிடைக்க மாட்டேங்குது, அரிசி கிடைக்க மாட்டேங்குது, வெஜிடபிள் கிடைக்கல. அதுதான் அவங்க வந்து மீட் தான் சாப்பிடுவாங்க, ஃபுல்லாக நான்வெஜ் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, இவர் வந்து அந்த இடத்துல போயிட்டு கொஞ்சம் ஏதோ ரொம்ப தள்ளி போயிட்டு இந்த கேபேஜ் லைனில் தான் நிற்கணும். லைனில் நின்னோடனே அவங்களோட ரஷ்யன்ஸில் என்ன பார்க்குறாங்க, இவர் டூரிஸ்ட்டுன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் முன்னால் போங்கன்னு சொல்லி எல்லாம் வழி விடுறாங்க. இப்போ ரஷ்யன் பீப்புள் ரொம்ப நல்ல மக்களாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன அப்ரிஷியேட் பண்ணுறாரு ஷியாம் சுந்தர் பிரபு. அதே மாதிரி ரொம்ப தள்ளி போய் மார்க்கெட்டில் ரொம்ப அலைஞ்சு தெரிஞ்சு கடைசியில் ஒரு ரைஸ் வாங்கிட்டு வர்றாரு. அந்த ரைஸ் வந்து நார்த் கொரியன் ரைஸ். நார்த் கொரியன் ரைஸ் சாப்பிட்ருக்கீங்களா, ஸ்டிக்கியாக இருக்கும். சவுக் சவுக்கு ஸ்டிக்கியாக இருக்கும், ஒட்டும், வாயில் ஒட்டும். ஓகே. இந்த மாதிரி ஒரு ரைஸ் தான் கிடச்சிது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸும் கிடைக்கல, இந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே லெனின் மியூசியம், லெனின் தான் ரொம்ப ஃபேமஸ் அங்கே. அதுக்கு முன்னால் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் கீழே நிற்கிறாங்க. பிரபாதர் சொல்கிறார், ஜஸ்ட் சி, இந்த லெனின் தான் அவங்களுக்கு கடவுள். பிரபாதர் வந்து நிறைய வட்டம் அந்த கம்யூனிஸ்டோட ஆர்கியூ பண்ணியிருக்காரு. எப்படி ஆர்கியூ பண்ணுவார்னா, உங்களுக்கு வந்து லெனின் வந்து கடவுள், எங்களுக்கு கிருஷ்ணர் கடவுள். உங்களுக்கு வந்து லெனின் என்ன சொல்கிறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க, நாங்கள் என்ன பண்ணுவோம், கிருஷ்ணர் என்ன சொல்கிறோம் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ இந்த கம்யூனிஸ்டும்
கிருஷ்ணா கான்சியஸ் சேம் தான். ஹரே கிருஷ்ணா பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. சார் பரவாயில்ல மாதாஜி. ஸோ கம்யூனிஸ்ட் மீட்டில் போட்டுக்கோங்க. கம்யூனிஸ்ட்டும் கிருஷ்ணா கான்சியஸ் சேம் தான். நீங்கள் ஜஸ்ட் இங்கேயும் வேதிக் கம்யூனிஸ்டும் இருக்குது. வேதாஸில் எப்படி இருக்கும், எல்லாருக்கும் வந்து இந்த பிராமின்லாம் சேரிட்டி வாங்குவாங்க, சத்ரியா வந்து ஆட்சி பண்ணுவார், வேதாலையும் இந்த பிரசாதம் எல்லாருக்கும் இப்போ வழங்கணும்னு சொல்கிறோம். இதுவும் கம்யூனிஸ்ட் தான். இது கிருஷ்ண உணர்வில் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லி பிரபுபா சொல்வார். ஸோ பிரபுபா இதை ஆச்சரியப்பட்டு சொல்கிறார், இந்த மாதிரி லெனின் முன்னால் எவ்வளோ பெரிய கியூ நிற்கி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ ஒரு நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு, முதல் நாளுக்கு அப்புறம் அடுத்த நாள் வந்து கொட்டாஸ்கி மீட் பண்ணலான்னு சொல்லி ஷியாமசுந்தர பிரபு சொல்கிறார். ஸோ அந்த கேப்டன் லால் அவரும் வந்துக்கிறார். ஸோ அவருடைய ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா செங்கலால் கட்டியிருக்காங்க, ஓல்டு பில்டிங். இது வந்து அகாடமி ஆஃப் சயின்சஸ் யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்குது. பிறப்பா வந்தவொடனே என்ன பண்ணுறாரு, அந்த கொட்டாஸ்கி வந்து வரவேற்கிறார் அவரை. ஆனால் வரவேற்கும் போது கூட ஒரு தயக்கம் இருக்குது அவருக்கு. ஏன்னா யார் வாஷ் பண்ணுறாங்க இப்படி சொல்லணும், ஏன்னா கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணுவாங்கன்ட்டு என்ன பண்ணுறாரு, அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக வரவேற்கிறார். ஸோ பிரபுபா சொல்கிறாரு, வழக்கம் போல் அமெரிக்காலாம் போனாரு, நான் வந்து இந்த கிருஷ்ணனை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன், ப்ரொஃபஸர் சொல்கிறேன்னு சொல்லுவார் இல்லையா. அதே மாதிரி பிரபுபாதர் வந்து நானும் பேசணும், உங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே கொட்டாசி தான் சொல்கிறார், இல்லை இது அலோடே கிடையாது அப்படின்றார். இது அலோடே கிடையாதுங்க, இந்த நாட்டில் இது அலோடே கிடையாது. ஓகே அப்படியே பிரபுபா என்ன பண்ணுறாரு, திருப்பி ஹம்பலாக போயிடுறாரு. ஷியாமசுந்தர் என்ன பண்ணுறாரு, ஓகே அவர் வந்து டேப் ரெக்கார்டர் ஆன் பண்ணிடுறார். என்னென்ன பிரபுபா என்ன பேசினாரோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, ரெக்கார்ட் பண்ணுறாங்க டிவோட்டீஸ். பிரபுபா சொல்கிறார், நான் வந்து இன்னொரு நாள் வாசிச்சுட்டு இருந்தேன் மாஸ்க் நியூஸில். அங்கே வந்து நாங்கள் வந்து அடுத்த கமெண்ட்ஸ், அடுத்தவங்களுடைய சஜஷன்ஸ், அவங்களுடைய கருத்துக்களை கேட்க விரும்புகிறோம். இந்த கவர்மெண்ட் சொல்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு அடுத்த கருத்தை வந்து நாங்கள் கேட்க விரும்புகிறோம்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னார். ஸோ அதனால் நான் வந்து சில கருத்துக்கள் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி பிரபுபா சொல்கிறார். ஓகே, நீங்கள் தான் சொன்னீங்க கருத்துக்களை சொன்னால் இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த கருத்துக்கள் நான் சொல்கிறேன்னு சொல்லி பிரபுபா சொல்கிறார். எப்படி வேத முறைப்படி இந்த கம்யூனிஸ்ட் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணோம். ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு கிரகஸ்தா எல்லாருக்கும் உணவு வழங்கணும், பள்ளிக்கு கூட உணவு வழங்கணும். ஒரு உணவு எடுக்க முன்னால் பள்ளிக்கு யார் யார் பசியோடு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் உணவு வழங்கணும். இதுதான் வந்து கம்யூனிசம், ரியல் கம்யூனிசம். நீங்களும் ஒரு கம்யூனிசம் ஃபாலோ பண்ணுறீங்க, அதோட இது பெட்டர். அதனால் இந்த மாதிரி நீங்கள் கிரகஸ்தா ஒரு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், நீங்களே ரொம்ப தாட்ஃபுல் மேனாக இருக்கீங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லி இப்போ அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறார். ஸோ அப்போ சொல்கிறாரு, நாங்கள் வந்து நிறைய பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், ஆனால் அது வந்து புராணம் சம்மந்தம் கிடையாது. மகாபாரதம் இதெல்லாம் மகாபாரதம் கூட நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், புராணங்கள் பண்ணல. பட் மகாபாரதம் வந்து 8 வால்யூம் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மனுஸ்மிருதியும் நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், சான்ஸ்கிரிட் கமெண்ட்ரி. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரஷ்யாவிலையும் நாங்கள் பண்ணியிருக்கோம், ஆனால் இது மார்க்கெட்டில் நீங்கள் வாங்க முடியாது, எங்கள் லைப்ரரியில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பிரபுபாத சொல்கிறார், சரி நீங்கள் புராணம்லாம் நீங்கள் படித்ததில்லைன்னு சொல்கிறீங்க, புராணத்துலேயே சிறந்த புராணம் வந்து ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதம் அமல புராணம், இது மகாபுராணம்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப சிறந்த ஒரு வேதிக் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர் பிரபுபா பேசிட்டு இருக்கும்போதே இப்போ கொட்டாஸ்கி சொல்கிறாரு, இந்த ஹிந்துவிஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஹிந்துவிஷம் பிரபுபா சொல்கிறார், இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் டாபிக் அப்படின்னு சொல்லி அவர் கொட்டாஸ்கி சொல்கிறார். உடனே பிரபுபா சொல்கிறாரு, ஹிந்துவே ஒரு வேர்டே கிடையாது வேதிக்கில். இந்த வேதாவில் வந்து ஹிந்துன்னு சொல்கிற வேர்டே வந்து என்னது, மிஷ்னோமர். மிஷ்னோமர்னா என்னது, கண்ணாயிரம்னு சொல்கிறோம், அவருக்கு கண்ணே இல்லை, அப்போ அது பேர் என்ன, மிஷ்னோமர். அதே மாதிரி ஹிந்துன்ற வேர்டே கிடையாது. என்னன்னா சனாத்தன தர்மம், பிராமணா சத்திரியா வைசியா சூத்ரா, இந்த மாதிரி 4 சொசைட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, அப்போ அவர் சொல்கிறாரு, ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, இந்த மாதிரி 4 சொசைட்டி வச்சுருக்கீங்களே, எங்களுக்கெல்லாம் ஒரே சொசைட்டி தான், எங்கள் இதில் அந்த ஒரே ஒரு சொசைட்டி தான். அது என்ன சொசைட்டி, கம்யூனிஸ்ட், அவ்வளோதான். 4 சொசைட்டிலாம் எங்களுக்கு பிடிக்காது, ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த சோசியலிஸ்ட், நாங்கள் வந்து கேபிட்டலிஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஸர் சொல்கிறார். பிரபுபாதரும் அவர் என்ன பண்ணுறாரு, எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இல்லை நீங்கள் வந்து இப்படி நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் பண்ணாலும் இந்த டிவிஷன் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். நீங்களும் உங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மேனேஜர்னு வச்சுருக்கீங்களே, சில பேரை சர்வெண்ட் வச்சுருக்கீங்க, அதுதான் அந்த டிவிஷன் தான் நான் சொல்கிறேன்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார்.
இது வந்து என்ன விளக்குதுன்னா இதில் ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. யாராவது ஒருத்தர் கடவுளை பற்றி பேசினாங்கன்னா அவங்கள என்ன பண்ணிடுவாங்க, மிகப்பெரிய குற்றமாக நினச்சி அந்த ட்ரக்லாம் கொடுப்பாங்க. அவங்களோட எண்ணங்களை மாற்றிட்டு என்ன பண்ணுவாங்க, ட்ரக் கொடுப்பாங்க. அவர் வந்து மேக்ஸிமம் தூங்கிக்கிட்டே இருப்பார், திருப்பி கடவுளை பற்றி நினச்சி திருப்பி ட்ரக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, யார் நினைக்கிறோம் அவங்கள என்ன பண்ணிடுவாங்க, கொலை பண்ணிடுவாங்க. அதே ஹூ இஸ் சாண்டிங் பப்ளிக்லி யாரெல்லாம் சாண்ட் தலைக்கெல்லாம் போட்டு நீட்டில் தலைக்கெல்லாம் சில கண்ட்ரிலாம் தலைக்கெல்லாம் போட முடியாது. குரு மகாராஜ் மாதிரி டிவோட்டிஸ்லாம் போகும்போது பிளைன் ஷர்ட்லாம் போக முடியும். ஓகே, தலைக்கெல்லாம் போட்டு போக முடியாது. ஏன்னா நம்ம ஏக்கம் வந்து கிருஷ்ணனோட ஏக்கம் வந்து ப்ரீச்சிங் தான் உள்ள ஏக்கம். தண்டா எடுத்துகிட்டு போகிறது இதெல்லாம் வந்து அந்த நாட் அலோடு இல்லைன்னா அதெல்லாம் போகாமல் பிளைனாக போங்கன்னு சொல்லி பிரபா சொல்வார். குரு மகாராஜ் நிறையா விட்டு அப்படி முஸ்லீம் கண்ட்ரிக்கெலாம் போயிருக்காரு. ஸோ அதனால் கலோ சூத்திர சம்பவா அப்படின்னு பிரபா சொல்கிறார் திருப்பி அவர்கிட்ட பேசும்போது. இதில் எல்லாம் சூதா தான் இருக்காங்க. ஸோ உங்கள் இதில் வந்து நீங்கள் சூத்ரான்னு சொன்னாலும் உங்கள் இதுலேயும் பிராமணா இருக்காங்க பிரபா சொல்வார். நீங்கள் தான் என்ன தான் சொன்னாலும் சூத்ரா எல்லாம் ஒரே தான் கேட்டகரி தான் சொன்னாலும் இதில் பிராமணா இருக்காங்கன்னு சொல்லி பிரபா சொல்வார். ஸோ இது வந்து ஆர்கியூமெண்ட் தான் போகும். இதை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் இது பண்ண முடியாதுன்னு சொல்லி பிரபா ஒரு பாயிண்ட்டு அவர் கட்டாஸ்க்கு ஒத்துக்கவே மாட்டார் கடைசி வரையும். அப்புறம் வந்து பிரபா வந்து ஸ்லோவாக பர்பஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பார். அவங்களுக்கு அடுத்த லைஃப்பை பற்றி தெரியல அப்படின்னு பிரபா சொல்வார். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இல்லை அடுத்த லைஃப்பை பற்றி கற்றுக்கிறதுன்னு சொல்லுவோம். அப்போ கொட்டாஸ்கி சொல்வார், இந்த உடல் விட்ட பிறகு இறந்த பிறகு அவ்வளோதான் ஒன்றுமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொஃபஸர் அந்த ஸ்டடீஸை வந்து ரிலீஜியஸை வந்து எல்லா இடத்துலையும் படிக்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு, ஒன்றுமே கிடையாது. இது பிரபா அடிக்கடி கோட் பண்ணுவார். இந்த கொட்டாஸ்கி வந்து இப்படி சொன்னார், எதுவுமே கிடையாதுன்னு சொன்னார், இறந்ததுக்கு அப்புறம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாருன்னு சொல்லி கோட் பண்ணுவாங்க. இவ்வளோதான் அவனுடைய நாலேஜ். அதனால தான் பாரத பூமித்து ஹைல மனுஷ ஜன்ம யாரா ஜன்ம சார்த்தக கரிகரபர உபகாரா. யாரெல்லாம் வந்து இந்த பாரத தேசத்தில் பிறந்தாங்களோ அவங்களாம் வந்து இந்த கொடுத்து வச்சவங்க. ஏன்னா இது வந்து புண்ணிய பூமி, ரிலீஜியஸ் பிளேஸ். இதில் யாரெல்லாம் பிறந்தாங்களோ அவங்களுக்கு என்ன தெரியும், ஆட்டோமேட்டிக்காக கிருஷ்ண உணர்வை பற்றி தெரியும். கடவுள் யார், நம்ம உடல் இல்லை ஆன்மா அப்படிலாம் தெரியும் அவங்களுக்கு. இவங்க கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அப்புறம் புறப்பாருடைய இது பேச முடியாது. அவர் என்ன பண்ணுறாரு, கொட்டாஸ்கி வந்து டாப்பிக்கை மாற்றுறாரு. ஏன்னா புறப்பாட்ட பேசினா அவர் பேசிகிட்டே இருக்காரு, சரி அவர் டாப்பிக்கை மாற்றுறாரு. சரி ஓகே உங்களுக்கு நல்லா பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளோ உலகம் முழு உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எங்களுக்கு 65 பிரான்ச் இருக்குது அப்படின்னு புறப்பா சொல்கிறார். உலகம் ஃபுல்லாக 65 பிரான்ச் இருக்குது. நாங்கள் வந்து 4 ரெகுலேட்டட் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். நோ மீட் ஈட்டிங், நோ illicit செக்ஸ், நோ கேம்பிளிங், நோ இன்டாக்சிகேஷன். இது நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பிரபாத் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ திருப்பி பாயிண்ட் வர பிரபாத், நம்மளுடைய வாழ்க்கையோட நோக்கம் என்ன, சரண்டராக தான் நம்ம வாழ்க்கையோட நோக்கம் இல்லையா. நீங்கள் வந்து யார்கிட்டயாவது சரண்டர் ஆகணும் இல்லையா. நீங்கள் யார்கிட்ட சரண்டர் ஆகிறீங்க, நீங்கள் வந்து சொசைட்டிக்கு சரண்டர் பண்ண சொல்கிறீங்க, நாங்கள் கிருஷ்ணருக்கு சரண்டர் பண்ண சொல்கிறோம்னு சொல்கிறார். அப்போ உடனே அவர் சொல்கிறார், இந்த மாதிரி ஒருத்தருக்கு நாங்கள் சரண்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கட்டாஸ்க்கு அதுக்கு திருப்பி. கம்யூனிஸ்ட்னா என்னென்னா எல்லாருக்கும் அது காமன், எல்லாருக்குமே நம்ம என்ன ஆகிட்டோம் பொது அப்படின்னு தான் அவங்களுடைய கருத்து. இது நீங்கள் சொல்கிறது ஒரு யாரோ கிருஷ்ணான்னு சொல்லி கிங்க சொல்கிறீங்க, அதுக்கு நாங்கள் சரண்டர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி அவர் திருப்பி வர்றாரு. இஸ் வெரி இன்டெலிஜென்ட். அவரால் புரிஞ்சிக்கவே முடியல கடைசி வரையும். அந்த மாதிரி எல்லாரும் காமனாக இருக்கும். நீங்கள் வந்து ஒருத்தரை கொண்டு வரீங்களா அதை நாங்கள் ஒத்துக்க முடியாது. அவங்க இதுலேயும் ஒருத்தர் இருக்காரா இல்லையா, யார் அவர், லெனின், மார்க்ஸ், இதுவங்களாம் ஒருத்தர் தான் இல்லையா. அவங்க தான் அந்த கம்யூனிஸ்ட் பிலாசபியே சொன்னது. ஸோ அவங்க ஒருத்தரை சொன்னதான் நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த ஒருத்தர் கிருஷ்ணரை சொன்னது நம்மங்கன்னு பிரபாத் அப்படி அந்த கோணத்தில் பேசுகிறார் பிரபாத். ஓகே, ஸோ இப்படி பேசினாலும் அவரால் அதை புரிந்துக்க முடியல. இப்போ பிரபாத் கடைசியில் சொல்லி முடிச்சார். அவர் சொல்ல வேண்டியது சர்வதர்மான் பெருத்தஜ மாமேகம் சரணமஞ்ச அகம் தோன் சர்வபாபியும் மோக்ஷிஷ்யா மாசுசா அப்படின்னு சொல்லி. அதனால் யார் ஒருத்தர் வந்து பல பிறவிகளாக வந்து ஞானவானாக இருக்காங்களோ அவங்க தான் சரணடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பிரபாத் புதுசுவே என்ன பண்ணுறாரு, அக்ரி பண்ணிக்கிறார். ஓகே 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 கொட்டாஸ்கி அக்ரி பண்ணிக்கிறாரு. ஓகே, அந்த மாதிரி ரெவல்யூஷன் வருது வந்து ஒரு இதெல்லாம் வரும். சரண்டர் எப்போ வரும்னா ஒரு ரெவல்யூஷன் தான் வரும். ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் வந்ததில்ல, அப்போ சரண்டர் வந்தது அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் அப்படி நம்ம சரண்டர் வந்து அவர் ஏதோ சரண்டர் இஸ் அக்கம்பனிட் வித் த ரிவால்ட் அகெயின்ஸ்ட் சரண்டர் டு அதர் பீப்புள். அதாவது சரண்டர் எப்படி வரும்னா ஒரு ரெவல்யூஷன் வந்த பிறகு தான் சரண்டர் வரும், புரட்சி வந்த பிறகு தான் சரண்டர் வரும்னு சொல்லி சொல்கிறார்.
சரண்டர் எப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி புரட்சி பண்ணி நீங்கள் சரண்டர் ஆவீங்க, திருப்பி இன்னொரு புரட்சி வந்து நீங்கள் திருப்பி இன்னொருத்தர சரண்டர் ஆவீங்க. இப்படி இல்லாமல் எப்போ நீங்கள் கிருஷ்ணர்கிட்ட சரண்டர் ஆகிறீங்களோ அப்போ என்ன ஆகும், இது சரணாகதிக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலான்னு சொல்லி பிரபாத சொல்கிறார். பிரபா திருப்பி அவர் என்ன லாஜிக்கில் பேசலாம் என்ன பண்ணுறாரு, திருப்பி கிருஷ்ணனுக்கே கொண்டு வந்துடுறாரு. கடைசியில் அவர் ஒத்துக்கிறார், எஸ் இட் ஸ்டாப்ஸ் தேர் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறார். ஓகே, ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா இது வந்து நீ கிருஷ்ணர்கிட்ட சரண்டர் தான் மாயா இருக்காது அப்படின்னு சொல்லி பிரபா பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலும் சரி, போப்கிட்ட பேசினாலும் சரி, முஸ்லீம் கண்ட்ரிக்கு போனாலும் சரி, அவர் வந்து எப்பயுமே அந்த ஃபிலாசபி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. அதேமாரி அவர் வந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, நல்லா மரியாதையோடு என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் வரவேற்கிறாங்க அந்த கண்ட்ரியில். ஸோ 3 நாளுக்கு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இந்த கொட்டாசியை மீட் பண்ணார், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, மாஸ்கோ ட்ரிப்பு ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துடுச்சு, 2 நாள் தான் இருக்குது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இனிமேல் என்ன பண்ண முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறாங்க. சிட்டி டூர் போகணும்னு சொல்லி பிரபா சொல்கிறார். சிட்டி டூர் போகும்போது யாரோ ஒருத்தர் கூட வந்துகிட்டே இருக்காங்க. டயர்டாகிடுச்சு, வீட்டுக்கு போகலான்னு சொன்னோன்னே அது என்ன பண்ணுறாரு, அந்த கூட வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு டாக்ஸி பிடிச்சி நீங்கள் போங்கன்னு சொல்லி கூட அனுப்பிச்சிடுறாரு. அவ்வளோதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்டர்லி உமன்னா சர்ச்சுக்கெலாம் போகிறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, சரி திருப்பி நீங்கள் வந்து அடுத்த நாளைக்கு எதாவது வாங்கணும்ல, ஃபுட்டு வாங்கணும்ல, கஷ்டப்பட்டு எல்டர்லி உமன் சர்ச்சுக்கெலாம் போகிறாங்க. அதுக்கு சர்ச்சுக்கு இருக்கு, பட் ஆனால் அவங்க கடவுள் நம்பிக்கை ரொம்ப கம்மி. என்ன யங்ஸ்டர்ஸ் போல. ஓகே, அப்போ என்ன ஆச்சா, ஷியாமசுந்தரம் வந்து ஃபுட்டெல்லாம் தேடி போயிட்டு இருக்கும்போது நைட் ஆயிடுச்சு. நைட் ஆகி எங்கேயோ வந்து அந்த மாதிரி இவர் பார்த்தீங்கன்னா தோத்தி குர்த்தா போட்டு சிகாலாம் வச்சிருப்பார், க்ளீன் சேவ் இல்லையா. நைட் ஆனவுடனே அவன் லோக்கலாக ஒரு போலீஸ்காரன் என்ன பண்ணிட்டான், இவர் யாரோ ஒரு லோக்கலாக ஒரு மாதிரி ஒரு பைத்தியக்காரன் போல இப்படி டிவியன்ட் நினச்சிட்டு இவரை பிடிச்சிடறான். இவர் வந்து பக்தர் கூட அவனை கண்டுபிடிக்க முடியல. ஏதோ பிரச்சனை உலகத்துக்கு, அதனால தான் இவருக்கு இப்படிலாம் குடுமையெலாம் வச்சுருக்காரு இவர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், அவன் வந்து பிடிச்சிக்கிறான். இவரை பிடிச்ச உடனே இவர் சொல்கிறாரு டாக்குமெண்ட் சொல்லி சொல்கிறான் அவன் ரஷ்யனில். உடனே இவர் ஹோட்டல்னு சொல்லி ஷியாமசுந்தர் சொல்கிறாங்க. உடனே அவர் புரிஞ்சிச்சு, ஓ இவர் வந்து ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வந்திருக்காருன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஓகே நீங்கள் போங்கன்னு சொல்லி விட்டுறாரு. இந்த மாதிரி ஒரு டேஞ்சரான பிளேஸ் ரஷ்யா. அப்போ ஷியாமசுந்தர பிரபு அப்படியே இன்னொரு நாள் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ பிரபா சொல்கிறார், இங்கே ரஷ்யாவில் வந்து கிருஷ்ணா கான்சியஸ் இல்லைன்னா ஹோப்பே கிடையாதுன்னு பிரபா சொல்கிறார். அப்போ வந்து ஒரு நாளைக்கு ஷியாமசுந்தர பிரபு லைனில் நிற்கிறார் தையல் வாங்கிறதுக்காக, பெரிய லைன். அப்போ ஒரு பையன் பின்னால் இருந்து என்ன பண்ணுறாரு, நான் உங்கள்கிட்ட வந்து யோகாவை பற்றி கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், என் அட்ரஸ் இதான், நீங்கள் வந்து சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அட்ரஸ்லாம் வாங்கிக்கிட்டு ஷியாமசுந்தர யோகாலாம் ப்ரோப்பா கொடுத்துட்டு, ப்ரோப்பா நீங்கள் ஒருத்தர் மீட் பண்ணி அவன் வந்து யோகா இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லி அட்ரஸ் வர சொல்லியிருக்கான், போய் பார்க்கட்டுமான்னு சொல்கிறார் ப்ரோப்பாட்ட. ப்ரோப்பா சொல்ல, இல்லை நீ அங்கே போகாத, அது வந்து போலீஸ் உன்னை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு அவனை இது பண்ணிடுமா, நீ போகாத அப்படின்னு சொல்லி ப்ரோப்பா சொல்லிடுறாரு. ஓகேன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டேஞ்சரான பிளேஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, 2 பசங்க வராங்க, 2 யங் மேன். ஓகே, வயசு பசங்க வராங்க. ஒருத்தர் வந்து இந்த எம்பசினா தெரியுமா, தூதரங்கம், இந்தியா தூதரங்கம் இருக்குல்ல, ஒவ்வொரு இடத்துலையும் என்னன்னா, இப்போ வந்து நம்ம எப்படி விருந்தாவன்லேருந்து இங்கே ஒரு விருந்தாவன் இருக்குது, அதே மாதிரி இந்தியாவுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் அமெரிக்கா, அது இந்தியா யூஎஸ் எம்பசி இருக்குல்ல, அது மாதிரி இந்தியன் எம்பசி அந்த மாதிரி. ஓகே, இந்த இந்தியன் எம்பசி எங்கே இருக்குது, ரஷ்யாவில் இருக்குது. அங்கே என்ன பண்ணுறாரு அவர், அந்த ஒருத்தர் இருப்பார் இல்லையா ஹை அஃபீஷியல், அவரோட பையனும் இன்னொரு ரஷ்யனும் நடந்து வர்றாங்க. நடந்து வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இல்லை இதுக்கு முன்னால் என்ன ஆயிடுச்சுன்னா, இதுக்கு முன்னால் பிரபா அந்த விண்டோ வழியாக பார்க்குறாரு. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பேரட், நிறைய இராணுவ வீரர்கள், இந்த இது பீரங்கி, அணு ஏவுகணை பெருசாக இருக்கும். பெரிய லாரியில் வந்து நிறைய டயர் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி பெரிய லாரியில் ஏவுகணை சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரி நிறையா டெய்லி நடக்கும். மிசைல் இங்கிலீஷில் மிசைல். இந்த மாதிரி டெய்லி வார் ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்டே இருக்கும். பிரபா சொல்வார், இந்த மாதிரி டெய்லி வார் ப்ரிப்பரேஷன் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ரஷ்யன் மக்களை வந்து ரெடி பண்ணிக்கிறாங்க, மோட்டிவேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பிரபா சொல்வார். அப்போ வந்து அது பேசிட்டு இருக்கும்போது என்ன, 2 பசங்க வருவாங்க. 2 பசங்க என்ன பண்ணுவாங்க, மாஸ்கோவில் நின்றுருப்பாங்க. அப்போ தான் வந்து என்ன ஆயிடுச்சு, இப்போ வந்து அந்த ஷியாமசுந்தர் மீட் பண்ணுவார். அப்போ அந்த இந்தியன் டிப்ளமேட் பையன் இருக்கான் இல்லையா, அந்த பையன் என்ன சொல்லுவான்னா, ஷியாமசுந்தர் ஸ்டாப் பண்ணி ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஹரே கிருஷ்ணா பிரதர் அப்படின்னு சொல்லுவான். உடனே 2 பேரும் பேச ஆரம்பிச்சுடுவாங்க. உங்கள் பேர் என்னன்னு கேட்பாரு. அந்த பையன் சொல்லுவான், என் பேர் நாராயணா அப்படின்னு சொல்லுவான். நாராயண், உனக்கு தெரியுமா இருக்குது? ஓகே, நிறைய உங்கள் பேர் என்னன்னு கேட்டோம்னா அவர் இவன் அப்படின்னு சொல்லுவார். இவன்னா இவன் அப்படி கிடையாது,
IVAN இவன். ஓகே, ரஷ்யாவில். அப்போ 2 பேரும் சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப சீரியஸாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் எங்கள் குருமாரார் வந்து மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஷியாம் சுந்தர் பிரபு கேட்குறாரு. ஓகே நாங்கள் வர்றோம்னு சொல்லி 2 பேரும் சொல்லிடுவாங்க. 2 பேரும் பிரபாதரை மீட் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஓகே, ரஷ்யா விட்டு போகிறதுக்கு. அப்போ அரவிந்த் பிரபு வந்து பிரபாதை டெய்லி மசாஜ் பண்ணணும். மசாஜ் சர்வீஸ் பண்ணால் தான் அவருக்கு என்ன உடம்பு வந்து நல்லா இருக்கும். ஓகே, ஏன்னா மசாஜில் தான் நான் வந்து நாள் சர்வே பண்ணேன்னு சொல்லி பிரபா சொல்கிறாரு. அப்போ வந்து அரவிந்த் பிரபு மசாஜ் பண்ணிட்டு இருக்காரு. பிரபா உள்ளே கூப்பிட்றாரு. முகமான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நாராயண்ட்ட கேட்குறாரு, உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் அப்பா சொல்கிறோம் இந்தியன் எம்பசி டிப்ளமேட்டோடைய பையன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அவர் சொல்கிறாரு அவருக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் நாராயண பிரபு இல்லைன்னு சொல்ல முடியாது. இவானுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓகே, இந்த நாராயணனோட இவானுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ரொம்ப பயபக்தியோட கேட்குறான் பிரபா என்ன சொன்னாலும். இந்த இவான் வந்து என்ன பண்ணுறாரு, மாமிசம் சாப்பிட்றாரு, எல்லாமே உண்டு, எல்லா கட்டப்பழக்கம் உண்டு. ஏன்னா அங்கே இது கிடையாது, பேட் கிடையாது, தண்ணி அடிக்கிறது பேட் கிடையாது. பிரபா சொல்கிறாரு இது பட்டப்பழக்கம் நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. தண்ணி அடிக்கிறது மாமி சாப்பிட்றது அவங்களுக்கு உண்டு. அவருடைய கொஸ்டின்ஸ்லாம் சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்த மீட்டை நீங்கள் விட்டுறணும், அதே மாதிரி நீங்கள் வந்து தண்ணி அடிக்கலாம் விட்டுறணும், இந்த 4 ஒழுக்க விதிகளுக்கும் உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறார். 4 ஒழுக்க விதிகள் ஃபாலோ பண்ண சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஸோ இவான் எப்படி இருக்காருன்னா, எப்படி வந்து ஒருத்தர் பசியோடு இருப்பார், அவருக்கு உணவு வழங்கினா எப்படி சாப்பிடுவார், அதே மாதிரி இந்த இவானுக்கு வந்து இந்த கிருஷ்ண உணர்வு பிரபுபாத பேசுறது அப்படியே சூப்பராக இருக்கு. 7 மணி நேரம் பேசுகிறார் பிரபுபாத் அவர்கிட்ட. 7 hours இருக்க முடியுமா யோசிச்சு பாருங்க. ரூமில் 7 hours அவர்கிட்ட பேசுகிறார் இவான்கிட்ட. ஸோ ஷியாமசுந்தர பிரபு நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறார் இவான்ட்டு நாராயண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணுறார். ஓகே, அப்போ இவான்கிட்ட சொல்கிறார் எப்படி நீ வந்து நான்வெஜ் விட்ட பிறகு நீ எப்படி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சப்பாத்தியெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி தர்றாரு. சப்பாத்தி, ரைஸ், தால் இதெல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணணும்னு சொல்லி சொல்லித்தராரு அவருக்கு. இதெல்லாம் பிரபாத்தை கற்றுக்கிறாரு அவர், எப்படி சப்பாத்தி ரைஸ்லாம் பண்ணுறதுன்னு சொல்லி கற்றுக்கிறாரு, தால்லாம் பண்ணுறது. அப்போ நான் பிரபா சொல்கிறார் நீ வந்து கிருஷ்ண உணவு வைக்கிறீங்க பரப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவான் சொல்கிறார் சரி நான் பண்ணுறேன், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் சொல்லுவேன். அதனால் 2 நாள் தான் இருக்குது பிரபாதர். இப்போ வந்து என்ன பண்ணுறாரு, அதுக்குள்ளே எவ்வளோ சொல்லித்தரோம்னா அவ்வளோ சொல்லித்தராரு. இவரோட இந்த பையன் வந்து ரொம்ப புத்திசாலி, ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார். பிரபா என்ன பண்ணுறாரு, இதுதான் வந்து ரஷ்யாவுக்கு வந்தது நோக்கம் அப்படின்னு சொல்லி நினச்சி கண்டுபிடிச்சார். ஓகே, ஏன்னா ரஷ்யாவில் வந்து நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்டில் பேசுகிறது அதெல்லாம் வந்து கொட்டாசிக்கெல்லாம் வேஸ்ட்டு. கிருஷ்ணர் எங்கே வச்சுருக்காரு பாயிண்ட்டை, இந்த இவான்ட்ட பேசுறதுக்கு தான் அதுதான் உண்மையான நோக்கம். அப்படி பிரபா அது புரியுது. இதெல்லாம் பிரபா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, இதுதான் வந்து நோக்கம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். ஓகே, ஒரு பழமொழி உண்டு தமிழில், இந்த பார்ட் ஆஃப் ரைஸ் சிங்கிள் ரைஸ் இஃப் யூ டேக்னா வெதர் இட் இஸ் குக்குட் ஆர் நாட். புரியுதா, ஒரு பானை சோத்தில் ஒரே ஒரு சோத்தை எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா அது என்ன குக் ஆயிடுச்சுன்னு நசுங்கும். அதுதான் அவன் சொல்லுவாங்க, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பரம்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இவான் இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கானா, ரஷ்யாவில் எல்லாரும் இன்ட்ரெஸ்டாக இருக்கணும், அவங்களுக்கு எல்லாம் போர் அடிக்க இந்த கவர்மெண்ட்டுன்னு சொல்லி பிரபாதரோட ஐடியா பண்ணுறாரு. இந்த பையனுக்கு நிறைய மெர்சி பிரபாதர் கொடுக்குறார் இந்த இவானுக்கு. ஓகே, சாணக்கிய படி சொல்லிக்கிறாரு, ஒரே ஒரு நல்ல வாசம் கொடுக்கக்கூடிய பூ இருந்ததுன்னா அந்த ஹோல் ஃபாரஸ்ட்கே என்ன ஆகிடும், வாசம் வந்துடும். ஒரு ட்ரீல வந்து ஃபயர் பிடிச்சிச்சுன்னா அந்த ஹோல் காடே எரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த இவான்ற ஒருத்தர் என்ன பண்ணுவார், ரஷ்யாவில் புரட்சி பண்ணுவாருன்னு பிரபாதர் அன்னைக்கு டிசைட் பண்ணுறாரு. 2 நாள் தான் இருக்குது ட்ரிப்புக்கு. அவர் வந்து அவர் யோசிச்சு பாருங்க, நீங்கள் யாருக்கா கிருஷ்ணாவனரை வந்து போதிச்சு அவர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு 2 நாளில் பண்ண முடியுமா, பியூரிட்டி போட்டியெல்லாம் பண்ண முடியும். இந்த இவான் வந்து பின்னால் வந்து அனந்த ஃபுல் பேர் மறந்து போச்சு, அனந்த தாசான்னு வரும். ஓகே, அனந்த சாந்தி தாசா அப்படின்னு சொல்லி வரும். மிகப்பெரிய பக்தர் அவர் ஒருத்தர் தான் என்ன பண்ணுறாரு. இப்போ ரஷ்யாவில் உலகத்திலே அதிகமாக டிவோட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இருக்காங்க. அயல்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா விட்டுட்டு அயல்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் அவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த ஒருத்தர் தான் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வாழ்க்கையை வந்து பிறப்பாருக்கு அப்புறம் அர்ப்பணிச்சுறாரு. அது பார்த்தீங்கன்னா அவரை வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. ஏன்னா அங்கே ரஷ்யாவில் வந்து கடவுள் பேரை சொன்னாலே என்ன பண்ணுவான், தூக்கி போட்டுவான். இவர் பிரிஸ் பண்ணி நிறைய பேருக்கு கொண்டு வந்து கடைசியில் பிபிடி வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ரஷ்யாவில் வந்து புக் எக்ஸிபிஷனில் வச்சுருக்காங்க.
நிறைய ரஷ்யன் மக்கள் என்ன பண்ண புக்கு வாங்கிக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் மறைமுகமாக ப்ரீச் பண்ணி கடைசியில் கேஜிபி சீக்ரெட் ஏஜென்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இவரை பற்றி தெரிஞ்சிடும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இவர் பின்னால் போயிட்டு இவரை பிடிச்சிடுவாங்க. பிடிச்சி என்ன பண்ணுவாங்கன்னா, நீ இந்த மாதிரி இது விட்டுறணும்னு சொல்லுவாங்க. இல்லை நான் கிருஷ்ண வர்ஷிப் பண்ண விட முடியாதுன்னு சொல்லுவார். உடனே இவங்களை கோர்ட்டுக்கு கூட்டு போவாங்க. கோர்ட்டில் சொல்லுவாங்க, இவருக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிருக்குங்க, ஏன்னா நம்ம நாட்டில் வந்து யாருமே கடவுளே கும்பிட மாட்டோம், இவர் மாத்திரம் கடவுளை கும்பிட்டு இருக்காரு, அப்போ இவருக்கு நிச்சயமாக பைத்தியம் தான் சொல்லி தீர்ப்பு வந்துடும். ஏன்னா இவர் யாருமே கடவுளை கும்பிடக்கூடாது. அதனால் இவருக்கு என்ன பண்ணுன்னா, இவரை ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், சைக்காட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட், சைக்காலஜி மீன் பைத்தியம் பிடிச்சவங்களாம் ட்ரீட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, அவருக்கு வந்து நிறைய ட்ரக்லாம் கொடுப்பாங்க. அவர் மேக்ஸிமம் தூங்குற மாதிரியே ட்ரக்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் அப்படி விடுவிச்சு திருப்பி வெளியே வந்து திருப்பி உள்ளே போட்டு இப்படி நிறைய நாள் வந்து கடைசியில் ஆனால் ஒரு இடத்துக்கு வந்தவொடனே கடைசியில் உலகம் ஃபுல்லாக அப்பீல் பண்ணுவாங்க. ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் இருக்கார்லாம், அவரே வந்து அப்பீல் பண்ணுவார், இவரை விட்டுருங்க, இவர் நல்லவர் தான், டிவோட்டி தான் சொல்லி இது அந்த மாதிரிலாம் ரிக்வஸ்ட்லாம் வரும். கடைசியில் தான் அவரை இறந்துருவார். அப்போ அந்த இதுலேயே இறந்துருவார் அவர். ஆக்சுவலாக அவர் வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஒரு சாக்ரிஃபைஸ். ஓகே, அதனால தான் இப்போ ரஷ்யாவில் வந்து ஏகப்பட்ட டிவோட்டிஸ் பெரிய பெரிய சென்டர்லாம் இருக்குது ரஷ்யாவில் இருக்குது இப்போ. ஆனால் இப்படி தான் இருந்துச்சு முதல்ல, பிரபுபாத் போகும்போது இப்படி தான் இருந்தது. ரஷ்யாவுக்குள்ளே போக முடியும். இப்போ யுக்ரைனில் இருக்கல, யுக்ரைன் எப்படி இட் வாஸ் பார்ட் ஆஃப் ரஷ்யா ஒன்லி. அதுக்கப்புறம் தான் ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்சுது. பிரபுபாத் போகும்போது தான் யுக்ரைன்லாம் பார்ட் ஆஃப் ரஷ்யா ஒன்லி. இப்போ யுக்ரைனில் எவ்வளோ பெரிய டெம்பிள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இதில் பார்த்தோம்னா இது போர் நடக்கும்போது எல்லாம் டிவோட்டிஸ்லாம் போட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, மிகப்பெரிய பக்தனாக மாதிரி இருந்தார். பிரபுபாதனுடைய ரஷ்யாவுடைய மாஸ்கோ விசிட் வந்து சக்ஸஸ். அவர் இருந்த 5 நாளில் பெரிய பெரிய ப்ரொஃபஸரை மீட் பண்ணாலும் அதுலெல்லாம் அவருக்கு வந்து என்ன ஆகலை, தெரியும், திருப்தி ஏற்படலை. ஆனால் இந்த ஒரு பையன் பார்த்தது, அவர் எவ்வளோ ரொம்ப சாதாரண பையன், அவனால் என்ன பண்ண முடிஞ்சது, மிகப்பெருசாக சாதிக்க முடிஞ்சது. ஓகே, ஸோ பிரபா சொல்கிறார் மாஸ்கோ விசிட் பற்றி தமால் கிருஷ்ண பிரபுக்கு எழுதுறார். சிட்டி பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பராக இருக்கிற மாஸ்கோவில் பார்த்தீங்கன்னா அந்த நகரம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பெரிய பெரிய தெருக்களாக இருக்குது, பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பிஸி வித் கார்ஸு, நிறைய காரு, பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது. இது அமெரிக்காவோட அட்வான்ஸ்டு. ஏன்னா இங்கே அண்டர் கிரவுண்ட்லேயே நிறைய ட்ரெயின்லாம் விடுறாங்க, நிறைய வீடெல்லாம் இருக்குது, ஸ்ட்ரீட்லாம் அண்டர் கிரவுண்டில் இருக்குது. இந்த மாதிரியா நீங்கள் டிசைன் பண்ணல, ரஷ்யாவில் இப்படிலாம் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறார். நல்ல வேலை நாங்கள் குக்கர் எடுத்துகிட்டு வந்தோம், இல்லைன்னா நாங்கள் செத்தே இருப்போம் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பா சொல்ல. ஏன்னா அவங்க ஒன்றுமே கிடைக்கல ரஷ்யாவில், ஏதோ வச்சு சாப்பிட்டுட்டு கிளம்புறோன்னு சொல்லி சொல்கிறார். ஒரு கொட்டாஸ்விக்கின்ற ஒருத்தர் பேசினோம், அவருக்கு ஒன்றுமே தெரியல, அவர் வந்து கடவுளே இல்லைன்ற மாதிரி தான் சொல்கிறாரு. அதே மாதிரி அவர் வந்து இறந்ததுக்கப்புறம் நமக்கு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாருன்னு சொல்லி சொல்வார். ஸோ பிரபா நீ கிளம்புறேன், நாளைக்கு நான் வந்து பாரிஸ் போகிறேன், அதுக்கப்புறம் சான் பிரான்சிஸ்கோ ரத யாத்திரை போகிறேன்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கப்புறம் லண்டனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறார். ஸோ இப்போ பாரிஸில் வந்து இந்தியன் டூரிஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிறாரு, ஓர்லி ஏர்போர்ட். அதில் பார்த்தீங்கன்னா ஆராதனா அப்படின்ற பிரபுவும் அவங்க ஒய்ஃப் சந்தனும் அவங்க இன்னும் பிரபாருக்கு என்ன பண்ணுறாங்க, அக்கம்பெனி பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாரிஸில் வந்து அவரை கஸ்டம் செக்லாம் பண்ணுறாங்க. அங்கே ஒரு 25-30 டிவோட்டி வெயிட் பண்ணுறாங்க வெளியில், பிரபா பார்த்துடணும்னு சொல்லி. அந்த கஸ்டம் செக்லாம் வெளில வெயிட் வராது, அந்த மறைக்கும் தெரியுமா, அது தண்டம் தெரியுது, பிரபா தெரிய மாட்டேங்கிறான். எல்லா டிவோட்டிஸும் அப்படியே பார்க்குறாங்க, பிரபா எப்போ வெளியே வருவாங்க. ஏதோ இது அவங்க செக் பண்ணிட்டு இருப்பாங்க, கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ சந்தனு மாதாஜி என்ன பண்ணுறாங்க, பிரபாவுக்கு மேங்கோ பிடிக்குன்னு சொல்லி மேங்கோ வாங்கி வந்து பிரபாவுக்கு கொடுக்குறாங்க. வெரி நைஸ் சொல்லி பிரபா சொல்லி சாப்பிட்றாங்க. ஓகே, சரி அதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டிவோட்டிஸ் அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா டிவோட்டிஸும் இப்போ பிரபார் எங்கே போதுங்க அந்த இடத்துக்கு வந்துடலாம். ஸோ பிரபார் அங்கே சின்ன லெக்சர் எப்பப்போ இந்த மாதிரி அரைவல் வராங்களோ அரைவலில் ஒரு லெக்சர் இருக்கும், 15 minutes லெக்சர் கொடுப்பார் பிரபார். அப்போயும் கொஞ்சம் 15 minutes லெக்சர் கொடுக்குறாரு பிரபார். ஓகே, இப்போ ஹரிவிலாசா அப்படின்னு சொல்கிறார். அவர் தான் டெம்பிள் பிரசிடென்ட், பாரிஸில் டெம்பிள் பிரசிடென்ட், அந்த கோயிலில் டெம்பிள் பிரசிடென்ட். ஸோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரூமே வந்து ஃபுல்லாக இருக்குது. அப்போ வந்து இந்த கணஷியாமாவும் ஹரிவிலாசம் வராரு. அப்போ 2 பேரும் ஒபிஷன்ஸ் பே பண்ணிட்டு கணஷியாமா என்ன பண்ணுறாரு, அவர் வந்து டெம்பிள் பர்சன் கிடையாது, ஒரு டிவோட்டி, அவ்வளோதான். அவர் பின்னால் உட்காந்துக்கிறார். ஹரிவிலாசம் என்ன பண்ணுறாரு, நான் முன்னால் போய் உட்காந்துக்கிறேன்னு சொல்லி ஃப்ரண்ட்டில் போய் பிரபாதர் கால் கடையில் உட்காந்துக்கிறார் இப்படி. ஓகே, அப்போ வந்து பிரபாதர் வந்து இவரை பார்க்கவே இல்லை, எல்லாரையும் பார்த்து பேசிகிட்டே இருக்கார். அப்போ ஒரு டிவோட்டி எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார்ல, யாரெல்லாம் பக்தராக இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ சொல்லுவார், இந்த மாதிரி ஒரு டிவோட்டி வந்து இந்த ஃப்ரெஞ்சு மொழியில் வந்து மொழிபெயர்க்கிறாருன்னு சொல்லுவார். யார் அது,
கணஷ்யாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எந்திரிக்க சொல்லுங்கன்னா எந்திரிப்பார் வந்து சொல்லேன் வெரி நைஸ் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்லுவார். ஓகே அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியில் இந்த இவர் தான் டெம்பிள் பிரசிடென்ட் ஹரிவிலாசம் பார். பிரபா திரும்பவே மாட்டார். அவருக்கு அப்படியே இருக்கும் சார் நம்ம இப்படி இது பப்புடப்பாக இருக்கக்கூடாது, அகங்காரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு மனசில் இது பண்ணுவார். ஓகே மாதாஜி வீட்டில் போடலாம். சாரி சார் மாதாஜி எனக்கு மீட் போட்டுறேன். ஓகே ஓ ஸோ அப்போ வந்து அடுத்த ஃப்ளைட் வரப்போது சொல்லிடுவாங்க. உடனே லெக்சர்லாம் முடிச்சு என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ டாக்ஸி யாரும் புக் பண்ணிக்க மாட்டாங்க, எல்லாம் நேரடியாக படி சொல்லுவாங்க. டாக்ஸியே இருக்காது. உடனே டாக்ஸி ஒருத்தர் புக் பண்ணிட்டு இருப்பார். அது வரைக்கும் நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல உட்கார சொல்லுவாங்க. அது ஏன்னா என்ன இடம்னு கேட்பார் பிறப்பார். இந்த இடத்துல வந்து இந்த பெவரேஜ் சொல்லுவாங்க. பெவரேஜ்னா என்ன, நம்ம கொக்கோக்கா கிடையாது. பெவரேஜ்னா அந்த தண்ணி அடிக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது, ஆல்கஹால் சர்வ் பண்ணுவாங்க அந்த இடத்துல. பிரபா சொல்வார் குரு வந்து இங்கே உட்காரக்கூடாது, நான் தள்ளியே நினைக்கிறேன்னு சொல்லிடுவார். ஓகே அப்புறம் என்ன பண்ணுவாங்க சார், அதனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அந்த டெம்பிள் கூட்டு போவாங்க. டெம்பிளில் போயிட்டு என்ன பண்ணுவார், பிரசாதம் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் போகணும். அடுத்த நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் பாரிஸில் இருக்க போகிறார். அது ஒரு நாள்லேயும் நிறைய என்கேஜ்மெண்ட் ஆகும். ஓகே ஏகப்பட்ட என்கேஜ்மெண்ட் ஒரே நாளில். அப்போ டிவோட்டிஸ் என்ன பண்ணுவாங்க, ஒலிம்பியா தேட்டர்னு சொல்லி பெரிய ஆடிட்டோரியம் 2000 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆடிட்டோரியத்தை புக் பண்ணிடுவாங்க டிவோட்டிஸ். ஏன்னா பிரபா வந்து பேசணும், இந்த ஃப்ரெஞ்சு மக்களுக்கு வந்து இதை வந்து பரப்பணும் அப்படின்னு சொல்லி 2000 பேர் கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஆடிட்டோரியம் வந்து என்ன பண்ணிடுவாங்க, புக் பண்ணிடுவாங்க. ஆனால் நிறைய அட்வர்டைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, நிறைய அந்த விளம்பரம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் விளம்பரம் கொடுத்துருப்பாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர விளம்பரம். அது 2 நாளைக்கு முன்னாடி விளம்பரம் கொடுத்துருப்பாங்க. மொத்தமே 40 பேர் தான் வந்து உட்காந்துருப்பாங்க. பிரபாதர் வந்து ஏமாற்றமாகாமல் என்ன பண்ணுவார், அவர் நல்லா கிருஷ்ணனோட பற்றி பேசிட்டு என்னென்ன கேள்வி இருக்கோ அதையும் சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அந்த ப்ரோக்ராம் முடிச்சுப்பார். அடுத்த நாள் மார்னிங் ஆகிடுச்சு. ஸோ இல்லை லேட்டாக வந்துடுறாங்க. 1 o'clock தான் வராங்க வீட்டுக்கு, மீன்ஸ் ரூமுக்கு வந்து 1 o'clock தான் வராங்க டெம்பிள் ரூமுக்கு. ஷியாமசுந்தர் பிரபு சொல்கிறாரு எல்லோரும் நல்லா ரெஸ்ட் எடுங்க, 6 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்குங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் பிரபா என்ன பண்ண ஆஸ் யூஷுவல் எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சிட்டு அவருடைய எழுதுறது எல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக 5 மணிக்கு வந்து எங்கே மங்களார்த்தி பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாம் டிவோட்டிஸ் எழுப்பு, என்ன எல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பிரபா சொல்லி என்ன பண்ணுறாரு, இப்போ எல்லாம் எந்திரிக்கிறாங்க, வாக்கிங் போயிட்டார் பிரபாத். ஓகே அவர் வந்து எப்பயுமே இது பண்ணதில்லை. வாக்கிங் வந்து ஷியாம் சுந்தர் பிரபு கூட வர்றாரு. அப்போ ஷியாம் சுந்தர் பிரபு வந்து கிரகஸ்தா மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அப்போ பிரபாத் கேட்குறாரு, ஏன் இந்த கிரகஸ்தாலாம் மாயாவில் இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ ஷியாம் சுந்தர் பிரபு ஒன்றுமே சொல்லலை, பேசாமல் வராரு. இட்ஸ் பரவாயில்ல, நீங்கள் சொல்ல வேணாம், அவங்களுடைய பொசிஷன் அதான், எப்பயுமே அவங்க மாயால் தான் இருப்பாங்க அப்படி சொல்லி பிரபாரே சொல்கிறார். ஆன்சர் ஸோ அமெரிக்காவில் சொல்கிறார், இது மாதிரி அமெரிக்கா வந்தப்போ என்ன பிளான் வந்தேன்னா எல்லாரையும் சன்னியாசி ஆகணும்ல வந்தேன். ஏன்னா அமெரிக்காவில் வந்து பார்த்தா தெரியுது இங்கே எல்லாம் ஆண்கள் பெண்கள்லாம் வந்து மிக்ஸ் ஆகி இருக்கிறாங்க. அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன டிசைட் பண்ணேன்னா, நீங்கள் பஸ்ஸில் கல்யாணம் பண்ணட்டும், ஒரு குழந்தைய பெற்றுக்கட்டும், குழந்தையோட மாதாஜிலாம் என்ன பண்ணிடணும், விருந்தாவன் போயிடணும், பிரபுலாம் சன்னியாசி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அது ஷியாமசுந்தர் பிரபு சொல்லிட்டு இருக்காங்க. ஷியாமசுந்தர் அமெரிக்காவில் உள்ளவர், அவருக்கும் ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தை இருக்குது. ஓகே இது இப்படி சொல்கிறார் பிரபு. ஏன்னா கடைசி வரைக்கும் கிரகஸ்தா ஷியாமசுந்தர் பிரபு. ஓகே ஸோ இந்த பாரிஸில் பார்த்தீங்கன்னா 3 திங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ப்ராமினெண்ட், ரொம்ப முதன்மையானது. மூணு இது வந்து என்னென்னா, முதல் என்னென்னா பணம், அப்புறம் வந்து பெண், அப்புறம் வந்து வைன் உமன் அண்டு மணி. தண்ணி அடிக்கிறது, பெண்கள், அப்புறம் வந்து பணம். இதுதான் வந்து மெயின். என்ன நினைக்கிற ஹரிவிலாஸ், என்ன நினைக்கிற உண்மையா அப்படி சொல்லி கேட்குறாரு. ஹரிவிலாஸ் சொல்லு எஸ் 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 பிரபா உண்மைதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே இந்த மாதிரி உள்ள பாரிஸில் என்ன பண்ணுறாங்க, பெரிய சென்டர் வந்து பிரபா நிறுவிட்டாங்க. ஆமாம் பிரபா கேட்குறாரு, எப்படி ஹரிவிலாஸ் பிரபு எப்படி இருக்குது, நல்லா பிரீச்சிங்லாம் நல்லா போதான்னு கேட்குறாரு. ஹரிவிலாஸ் சொல்கிறாரு, இல்லை எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு, பட் ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் எங்களுக்கு வேணும், அப்போ தான் டெம்பிளை ரன் பண்ண முடியும், ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்குறாரு. பிஸ்னஸ் தான் அதெல்லாம் ஒன்று, நம்மளுடைய பிஸ்னஸ் என்ன, ப்ரீச்சிங் தான் நம்ம பிஸ்னஸ், புக் டிஸ்ட்ரிபியூஷன் தான் நம்ம பிஸ்னஸ், ப்ரீச்சிங் தான் நம்ம பிஸ்னஸ்.
இந்த பிஸ்னஸில் யார் தான் பண்ணுவா? ஹவுஸ் ஹோல்டர்ஸ், கிரகஸ்தா தான் பண்ணலாம். நீங்கள் வந்து பிரம்மச்சாரி, உங்களுக்கு பிஸ்னஸ் வேணாம்னு சொல்லிடுவார். ஓகே. ஸோ இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம், இப்போ வந்து அமெரிக்கா கிளம்பணும், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. மங்களாரத்திக்கு முடிஞ்ச பிறகு பிரபாதர் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க ஸ்ரீமத் பாகவத் கிளாஸுக்கு. அது கூட கொடுக்க நேரம் இல்லை. நேரம் எங்கே போகணும்? ஏர்போர்ட்டுக்கு போகணும், லாஸ் ஏஞ்சல்ஸ் வரணும். ஓகே. இங்கே அமெரிக்காலெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் எப்படா ஒரு வருஷம் ஆயிடுச்சு அமெரிக்கா வந்து, எல்லாம் வெயிட் பண்ணிட்டு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லோரும். இதே மாதிரி தான் அமெரிக்காவுக்கு வந்து எப்போ வந்தார்? 1965 வந்தார். இப்போ 1971, 6 வருடங்களுக்கு போனால் அமெரிக்கா வந்தார். அப்போ யாருமே கிடையாது பிரபாதர் பார்க்குறதுக்கு. அவர் வந்து எங்கே போகிறது, லெஃப்டில் போகிறதா ரைட்டில் போகிறதானே அவருக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா முழுவதும் பக்தர்கள், ஏகப்பட்ட சென்டர்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டார். பிரசாத்துக்கும் சரி, இனிஷியல் டேஸ் யோசிப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, நிறைய டிவோட்டிஸ் வர வைக்கிறாங்க. அவர் ஏர்போர்ட்டில் நின்று நிறைய பேர் வர வைக்கிறாங்க அவரை. ஸோ ருக்மிணி துவாரகா தீஷா, இதான் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸோட டெம்பிளுடைய டிடி பேர், ருக்மிணி துவாரகா தீஷா. ஸோ அங்கேருந்து அவருடைய பிளான் என்ன, ஜூன் 26 வந்தார். 27 வந்து ரத யாத்திரா. எங்கே? சான் ஃப்ரான்சிஸ்கோ. நம்ம மாதிரி இங்கே பக்கத்தில் இங்கேருந்து விழுப்புரம் கிடையாது, ரொம்ப தூரம். சான் ஃப்ரான்சிஸ்கோ ஒரு இடத்துல இருக்குது, லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒரு இடத்துல இருக்குது. இது வந்து ஃப்ளைட்லாம் வரணும். அடுத்த நாள் எங்கே இருக்குது? லாஸ் ஏஞ்சல்ஸ் ப்ரோக்ராம். இந்த மாதிரி ப்ரோப்பா சுற்றிக்கிட்டே தான் இருப்பார். எவ்வளோ சுற்றினாலும் அவர் என்ன நேரத்தில் எதை பண்ணுறாரோ அதை கரெக்டாக பண்ணிட்டு வருவார். ஃப்ளைட்டில் இருக்கும்போது சரி அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணிட்டு வருவார். ஓகே, புரியுதா? அந்த மாதிரி ரொம்ப கரெக்டாக இருப்பார் அவருடைய ஹெல்த்தில். 5th ஆனுவல் ரத யாத்திரா 1971. அப்போ எப்போ ஆரம்பிச்ச ரத யாத்திரா? சான் ஃப்ரான்சிஸ்கோவில் 70, 69, 68, 67 ஆரம்பிச்சிருக்கு. 1967 ஆரம்பிச்சிருக்கு முதல் ரத யாத்திரா. அதுக்கப்புறம் 5வது ரத யாத்திரா நடக்குது. ஸோ அப்போ பிரபாதர் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கணுன்னே கேட்குறாரு. பிரபாதர் ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பக்தர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டர் கேட்குறாரு. பிரபாதர் என்ன ஆன்சர் சொல்லியிருப்பாரு? எவ்வளோ உங்களுக்கு பக்தர்கள் இருக்காங்க, உலகம் ஃபுல்லாக உங்களுக்கு எவ்வளோ பக்தர்கள் இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு பிரபாதர் என்ன ஆன்சர் பண்ணியிருப்பாரு? தெரியல. வேற என்ன சொல்லியிருப்பாரு? அன்லிமிட்டட் அப்படின்றார். அன்லிமிட்டட் டிவோட்டிஸ் அப்படின்றார். சில பேர் ஒத்துக்கிறாங்க, சில பேர் ஒத்துக்கல அப்படின்றார். நீங்கள் ஒத்துக்கோங்க கிருஷ்ணாவோட சர்வெண்ட் சொல்லி, அப்படி ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டர் சொல்கிறார். 2 நாள் சான் ஃப்ரான்சிஸ்கோல இருக்கிறார். அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுறாரு? லாஸ் ஏஞ்சல்ஸ் போகிறார். லாஸ் ஏஞ்சல்ஸில் கொஞ்சம் நாள் இருந்துட்டு ஒரு 15 நாள் இருந்துட்டு ஜூலை 16 என்ன பண்ணுறாரு? டெட்ராய்ட்டுக்கு வந்து போகிறார், ஃப்ளைட்டில் போகிறார். டெட்ராய்டில் யார் இருக்கான்னா பகவான் தாசா அப்படின்னு சொல்லி ஒரு பக்தர், அவரோட டிசைபிள் அவர் இருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெகரஸாக பயங்கரமாக ப்ரீச் பண்ணுவார். ப்ரீச் பண்ணி என்ன பண்ணுறாரு? 300 பக்தர்கள் தங்கிட்டார். அவங்க எல்லாம் இதெல்லாம் ப்ராப்பர் பார்த்ததே இல்லை தெரியும். பகவான் தாஸ் அப்புறமா அவ்வளோ தூரம் ப்ரீச் பண்ணி என்ன பண்ணிட்டார்? 300 பக்தர்களை கொண்டுட்டாரு. இவங்கெல்லாம் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுறாங்க, டெட்ராய்ட் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் வந்துருக்காங்க, US, கனடா எல்லா இடத்துலையும் வந்து என்ன பண்ணுறாங்க? ப்ராப்பர் வரவேற்கா வந்திருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிவப்பு கலரில் கோல்டு கலரில் ஒரு வியாசாசனம் வச்சு ரிசப்ஷன் நடுவில் வச்சுருக்காங்க. ஏர்போர்ட்டில் ரிசப்ஷன் நடுவில் இந்த மாதிரி ப்ரோபா உட்கார்ந்துக்கு வச்சுருக்காங்க. ஓகே, எல்லாம் அரேகேஷன் சொல்லிட்டு சேன் பண்ணி டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏர்போர்ட்டுக்குள்ளே. இப்போ கடைசியில் ஃப்ளைட் வந்துருச்சு. எல்லாம் வந்தோடனே வந்துட்டாங்க சொல்லி எல்லாம் கற்றுலாங்க. எல்லாம் ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்காங்க. சில பேர் அழுறாங்க, சில பேர்லாம். ஓகே, அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ரோபாவை பார்த்தோன்னே அழுறாங்க எல்லாரும். இங்கே குரு மகாராஜ் வந்துட்டாங்க. இந்திரதும மகாராஜ் சொல்கிறார், இந்திரதும பிரபு சொல்கிறார். அப்போ பிரபு இப்போ மகாராஜ். ஓகே, ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன். அவர் வந்து எப்படி நான் பிக்சரில் பார்த்தனோ அதே மாதிரி நான் பார்க்குறேன். அவர் பார்த்தோன்னே நிறைய பக்தர்கள்லாம் அழுறாங்க, உடனே விழுந்து கும்பிட்றாங்க அவரை பார்த்துட்டு. எல்லாருக்கும் அந்த எமோஷனல், ஆன்மீகமான ஒரு எமோஷனல் திங் நடக்குது. எப்படி இவங்கெல்லாம் அந்த இப்போ வந்து நியூ பக்தர், இப்போ எல்லாம் இந்திரஜன் நியூ பக்தர். எப்படி ஓல்டரா டிவோட்டிஸ் தான், அவருக்கு ஏற்கனவே உள்ள டிவோட்டிஸ்லாம் எப்படி இவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக இருக்காங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுன்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, நான் ரொம்ப ரொம்ப பாவப்பட்டவன், நான் குவாலிஃபிகேஷனே கிடையாதுன்னு சொல்லி இந்திரஜன் மகாராஜ் நினைக்கிறான். குருகிராம் பிரபுவும் சொல்கிறார், பிரபார் வந்து பவர்ஃபுல்லான ஒரு பர்சன், ஆனால் ரொம்ப சாஃப்டாக பர்சன் அப்படின்னு சொல்கிறார்.
கீர்த்தனானந்த மகாராஜிட்ட போயிட்டு என்ன பண்ணாரு, ஒரு மாலை எடுத்து பிரபாத் போடுறார். அப்போ கீர்த்தனானந்த மகாராஜ் அப்படி எக்ஸ்டேஷில் அழுக, கண்ணீர் வந்துருச்சு அவருக்கு. கீர்த்தனானந்த மகாராஜ் அவர் சின்ன பையன் அப்பா முன்னால் நிற்கிற மாதிரி நிற்கிறார். ஓகே, அதுக்கப்புறம் பகவான்கிட்ட போய் அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய தலையை தட்டுறார், விழுந்துக்கு போது தலையை தட்டுறார். அதுக்கப்புறம் அவர் கட்டி பிடிக்கிறார். அவரும் அழுகிறார். எப்படி வந்து ஒரு அப்பா பிரிஞ்ச ஒரு பையன் வந்து இருப்பான், அதே மாதிரி அவரும் அழுகிறார் பார்த்தோன்னே. இந்த மாதிரி ஒரு கூட்டம் ஓகே அது நடக்குது. ஸோ நிறைய டிவோட்டிஸ் அவங்களுடைய அனுபவங்கள்லாம் சொல்கிறாங்க. பிரபாத் பேசுகிறார். அரைவல் லெக்சர் பார்த்தீங்கன்னா, அரைவல் லெக்சர்னே இருக்கும். ஒரு இடத்துக்கு போனாலும் ஒரு லெக்சர் இருக்கும், 15 minutes talk. ஸோ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக திருப்தியாக இருக்குது. நிறையா பேர் கிருஷ்ணனோட பயிற்சி பண்ணுறீங்க. இது முக்கியமான ஒரு மூமெண்ட். இது நவீன சமுதாயத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு தவறு என்னென்னா, எல்லாரும் வந்து தன்னை உடல் நினைக்கிறாங்க. இதுதான் மிகப்பெரிய தவறு. அதனால் எல்லாமே ராங்காக இருக்குது. மிகப்பெரிய தத்துவ அறிஞர்கள், அறிவியலாளர்கள், தியாலஜிஸ்ட் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு தப்பான எண்ணத்தில் இருக்கிறாங்க. நான் ரீசெண்டாக வந்து மாஸ்கோ போயிருந்தேன். அப்படி மாஸ்கோட அனுபவத்தை சொல்கிறார். அங்கே ப்ரொஃபஸர் கட்டாஸ்கியை மீட் பண்ணேன். அவருக்கே தெரியல இந்த மாதிரி நான் உடல் தான் நினைக்கிறாரு, உடலுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாருன்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுன்னு பிரபாத் சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது கடைசியில் அங்கே பப்ளிக் சிஸ்டமில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, தயவுசெய்து இடத்தெல்லாம் வெக்கேட் பண்ணுங்கள், அடுத்த ஃப்ளைட்டு வரணும், அங்கே ஒரு லக்கேஜ் ஃப்ளாஷஸ் தான் வருவாங்கன்னு சொல்லி பிரபாத் நம்மள தான் சொல்கிறாங்க. சரி நம்ம கிளம்பலான்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. ஓகே, ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்து அங்கே வந்து பிரபாத் என்ன பண்ணுறாரு, அந்த இஸ்கான் டெட்ராய்டுங்கிறது என்னன்னா, நம்ம சென்னையை வந்து என்ன சொல்லுவாங்க, சவுத் இண்டியன் டெட்ராய்டு சொல்லுவாங்க. டெட்ராய்ட்னா என்னென்னா, நிறைய ஆட்டோமேட்டிக் கம்பெனிஸ் இருக்கும். ஃபோர்டு, 3 கம்பெனி, டாப் 3 ஜிஎம்மு, இன்னொரு இல்லை டாட்டா கிடையாது, அந்த கம்பெனி பேர் மறந்து போச்சு. இந்த ஃபோர்டில் ஒர்க் பண்ணும்போது அதனால் நல்லா பேசியுமே அந்த கம்பெனி பேர். இந்த மாதிரி பெரிய கம்பெனிலாம் அங்கே தான் இருக்கும், டெட்ராய்டில் இருக்கும். ஓகே, அதனால் ஒரு முக்கியமான பிளேஸ் டெட்ராய்டு. இங்கே தான் வந்து ஹென்ரி பேர் என்ன, ஃபோர்டு பேர் அம்பரீஷ் மகாராஜ் மீட் பண்ணது. ஹென்ரி ஃபோர்டோடைய பேரை மீட் பண்ண இடம். ஓகே, டெட்ராய்ட் டெம்பிள் ரொம்ப முக்கியமான பிளேஸ். இப்போயுமே டெட்ராய்டில் வந்து இந்த லெக்சர்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஃபோர்ட்லேருந்து லெக்சர் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதில் ராதாநாத சுவாமிராஜெல்லாம் பேசியிருக்காங்க. ஓகே, ஆமாம், அவங்க வந்து அந்த ஒரு ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணுவாங்க. நிறைய பேர் கூப்பிடுவாங்க. ஒரு வாரத்துக்கு ஒருத்தர் கூப்பிடுவாங்க, இன்னொரு வாரத்துக்கு இன்னொருத்தர் கூப்பிடுவாங்க. அது மாதிரி இஸ்கான்லேருந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஜெகநாத், பல்தேவ், சுபத்ரா, டிடி இருக்காங்க. வியாசனில் உட்காந்து பேசுகிறார் பிரபாதர். கீர்த்தனெலாம் பண்ணிவிட்டு பிரபாதர் பேசுகிறாங்க. பிரபாதர் சொல்கிறாங்க, எப்படி பாருங்கள் இவங்களுடைய கேரக்டர்லாம் எப்படி மாறி இருக்கு பாருங்க, எப்படி இவங்க நல்ல பர்சன்ஸாக வந்துட்டாங்க, அவங்களுடைய முகம்லாம் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள், ப்ராக்டிக்கல் அப்படின்றார். ஓகே, அதனால் எல்லாருமே இந்த ஏக்கத்துக்கு வாங்க, இந்த சென்டருக்கு வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கோங்க. இதை வந்து என்னுடைய பெஸ்ட் டிசேபிள் பகவான் தாஸாக தான் இதை கைட் பண்ணுறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் ரெகுலராக இங்கே வாங்க, இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பகுலாஸ்வா அப்படின்னு ஒரு பிரபு வந்து கைது கேட்கிறார். பிரபாத் உங்களை வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி படுத்தது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பிரபாத் சொல்கிறாரு, சாண்ட் ஹரே கிருஷ்ணா. என்னது, நீங்கள் வந்து ஹரே கிருஷ்ணா சாண்ட் பண்ணால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். தட்ஸ் அ சிம்பிளஸ்ட் திங். நீங்கள் சாண்ட் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு பிரபாத் சொல்லுவார். நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க சாண்ட் பண்ணுறதுக்கு, நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன்னு சொல்லி பிரபாத் சொல்வார். ஏன்னா சத்யன பாபு சொல்லியிருக்கிறாரு, அமாரா ஆக்யா குரு ஹையா தாரையே தேசம், என்னுடைய ஆர்டர் பேரில் எல்லாருக்கும் நீங்கள் ப்ரீச் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லாருக்கும் எல்லாருமே குருவாகலான்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்கிறார். குருன்னா என்ன அர்த்தம், யாரெல்லாம் மீட் பண்ணீங்களோ அப்போ என்ன பண்ண, அவங்ககிட்ட வந்து கிருஷ்ணா தான் கடவுள் அப்படின்னு சொல்லணும், அவ்வளோதான். ஸோ இங்கே முதல்ல வந்தேன். இப்போ வந்து பகவான் தாஸ் என்ன பண்ணுறாரு, இங்கே வந்து நிறைய ஆர்கனைஸ் பண்ணிட்டாரு. அவர் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணா தான் கடவுள்னு சொல்லி 300 பக்தர்கள்கிட்ட ரெடி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி எனக்கு வந்து உலகம் ஃபுல்லாக டிசேபிள்ஸ் இருக்கான், அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே அந்த இடத்துல ப்ரீச் பண்ணுறாங்க அப்படின்னு பிரபா சொல்கிறார். அப்போ ஒரு பக்தருடைய அம்மா வந்து சொல்கிறாங்க, பிரபாத் லெக்சர்லாம் முடிச்சுட்டு கிளம்புறான். அப்போ சொல்கிறான், பிரபாத்
வெயிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரபுபாதா சொல்ல வெயிட், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இவங்கெல்லாம் அவங்கள வந்து கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கடவுளை தானே கும்பிட்டு உங்களை கும்பிடுறாங்கன்ற மாதிரி அந்த மீனிங்கில் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் அவங்கள கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எஸ், பிரபுபாதா சொல்லுவார், அதுதான் எங்கள் சிஸ்டம், குரு மகாராஜ் வர்ஷிப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு கேஷுவலாக சொல்லிட்டு போயிடுவார். ஓகே, பிரபுபாதத்தை கும்பிடக்கூடாது இல்லையா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு டிசிப்ளினோடைய அம்மா, அவங்களுக்கு பிடிக்கல. ஓகே, எப்படி நீங்கள் ஒரு மனிதனை கும்பிட சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி அது. இவங்களாம் அவங்களை கும்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பிரபுபாதா சொல்கிறாரு, ஆமாம் இதான் எங்கள் சிஸ்டம், டிசேபிள்ஸ் என்ன பண்ணுவாங்க, குரு வர்ஷிப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஓகே, ஸோ ஏன்னா ஒரு வைஷ்ணவர் வந்து தன்னுடைய குரு வந்து ஹரியோடைய ரெப்ரசன்டேட்டிவ், கிருஷ்ணாவுடைய ரெப்ரசன்டேட்டிவ், பிரதிநிதியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பிரபுபாதா சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இஸ்கான் வந்து நல்லா பறந்து வெறிய ஆரம்பிச்சிருது. இவ்வளோ நடந்தாலும் பிரபுபாதருக்கு வந்து எந்த விதமான ஒரு ப்ரௌட் கிடையாது. எப்பயுமே அவர் வந்து இஸ்கான் ப்ராப்பர்ட்டியை வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கல. மிகப்பெரிய பில்டிங்லாம் கட்டினாங்க. பாம்பேலே பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி எல்லாம் கட்டினாங்க. அப்போ கூட பிரபுபாதா என்ன பண்ணுறாரு, அவர் சொல்கிறார், டிவோட்டி சொல்கிறாங்க, பிரபுபாதா இங்கே பாருங்கள், இது வந்து உங்கள் லிவிங் ரூம், இது உங்கள் குக்கிங் ரூம், எல்லாம் சூப்பராக இருக்குது, இதுதான் நீங்கள் டெஸ்க் வச்சு எழுதுகிற ரூம். அப்புறம் அப்படியே நிறைய ரூம்லாம் கட்டி பெருசாக சூப்பராக இருக்குது, 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது. பிரபுபாதா சொல்கிறார், இது என்னங்க இந்த நம்ம ராதா தாமோதர் டெம்பிள் இருந்தது இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. நான் அந்த இடத்துல எழுதுவேன், இந்த இடத்துல குக் பண்ணுவேன். ராதா தாமோதர் டெம்பிள் எங்கே இருக்குது? ராதா தாமோதர் டெம்பிள் பிருந்தாவனில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது இதுவும். அங்கே ஒரு மூலையில் இந்த இடத்துல உட்காந்து எழுதுவேன், இந்த இடத்துல உட்காந்து என்ன பண்ணுவேன், குக் பண்ணுவேன், இப்படி தூங்குவேன். அதே மாதிரி தான் இந்த ரூம் இருக்குன்னு சொல்கிறார். அவர் வந்து அந்த இது என்ன பண்ணல, அப்ரிஷியேட் பண்ணல. சரி, நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஐயோ டெம்பிள் சூப்பராக இருக்கு, ரூம் சூப்பராக இருக்கு அப்படின்னு நினைப்போம் இல்லையா, அதை அவர் எடுத்துக்கவே இல்லை. அவரை பொறுத்தவரை என்னது, ப்ரீச்சிங், அவ்வளோதான், கோ ஆன் ப்ரீச்சிங். அவர் முதல்ல கூட பார்த்தீங்கன்னா அவருடைய இதில் பார்த்தீங்கன்னா கௌடிய சம்பிரதாயத்துக்கு நிறைய லெட்டர்ஸாக எழுதுவார். இந்த மாதிரி நீங்கள் அவங்க ஹெல்ப் பண்ணுங்க, ப்ரீச் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு தான் சொல்லி எழுதுவார். எப்பயுமே ஒருத்தர் கூட கோஆப்ரேட் பண்ணதால ஆட்டோமேட்டிக்காக வந்த சான்ஸ் என்ன பண்ணார், ரிப்ளேஸ் பண்ணிக்கிட்டார். இந்த ஒரு சென்டர் மாதிரி ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆரம்பிச்சிச்சு இல்லையா. அதனால ப்ரீச்சிங் தான் பிரபுபாதா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. இதில் அவர் ப்ரௌடாகவே இல்லை, பெருமையாலாம் இல்லை அவர். ஏன்னா ஜீவ கோஸ்வாமி வந்து வார்ன் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி ஒருத்தர் வந்து நிறைய டிசிப்ளின்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணியிருக்கிறான். ஆனால் பிரபுபாதா அந்த ரிஸ்க் எடுத்தார், நிறைய டிசிப்ளின் எடுத்துக்கிட்டார். ஏன்னா அவர் எம்பவர்ட் ஆச்சாரியா பை சைத்தன்ய மகாபிரபு. ஸோ ஒரு டிசிப்ளின்னா 16 மாலைகள் பண்ணிருக்கணும், 16 மாலைகள் 6 மாதம் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ரூல்ஸ் வச்சு என்ன பண்ணுறாரு, இனிஷியேஷன் கொடுத்துக்கிட்டே வராங்க பிரபுபாதா. சிவசாமி என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் எல்லாம் கூட ஆஸ்திரேலியாவில் பண்ணார்ல, ஆஸ்திரேலியா செகண்ட் இனிஷியல் ஃபர்ஸ்ட் இனிஷியல் 2 சேர்த்து கொடுத்தாரு இல்லையா, அந்த மாதிரி ரிஸ்க்கும் பிரபுபாதா எடுத்துருக்கிறாரு. மகாராஜ் எனக்கு சொல்லும்போது சொன்னாங்க, ஆப்பிரிக்காவில் ப்ரீச் பண்ணும்போது ஆப்பிரிக்காக்காரங்களுக்குலாம் வந்து மேரேஜ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கே மேரேஜெலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் டோரி கொடுக்கணும். அங்கே வந்து ஆப்பிரிக்காவில் எப்படின்னா ஆண்கள் தான் என்ன பண்ணணும், டோரி கொடுக்கணும். ஓகே, அதனால் ஆண்களுக்கு வந்து எல்லாம் சம்பாரித்து, அவர் வந்து ஏழை, கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஏழைன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அவருக்கு என்ன ஆசைனா மேரேஜ் பண்ண ஆசை. பிரபுபாதா என்ன பண்ணுறாரு, உனக்கு நான் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன், ஒயிட் உமன் கொடுக்குறேன். ஒயிட் உமன் என்னது, ஃபாரின் லேடி கொடுக்குறேன், ஃபாரின் மாதாஜி கொடுக்குறேன் அப்படின்ட்டாரு. நீ அவங்களுக்கு எல்லாம் கிருஷ்ண உணவில் இருக்கணுன்றார். இந்த மாதிரிலாம் பிரபுபாதா என்ன பண்ணுறாரு, இது பண்ணியிருக்கிறார், பக்தர்களை வர வச்சிருக்கிறார். ஸோ பிரபுபாதா இஸ் த மோஸ்ட் கம்பேஷனேட் பர்சன். ஓகே, ரொம்ப மெர்சிஃபுல் பர்சனாலிட்டி. அதனால தான் அவருடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா தியாகம் தான். ஒரு இடத்துலேருந்து போய் ப்ரீச் பண்ணி சென்டர் ஆரம்பிச்சிருவார், டக்குன்னு என்ன பண்ணுவார், கிளம்பிடுவார். ஒருத்தர் நல்லா பயிற்சி பண்ணி நல்லா ப்ரீச் பண்ணார், என்ன பண்ணுவார், நீங்கள் இந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போங்கன்றவார். இப்படி என்ன பண்ணுறாரு, அவர் எல்லாரோடையும் கடிதம் மூலமாகவே தொடர்பு வச்சுக்கிறார். எல்லாமே கடிதம் மூலம் தான், எதுவுமே வாட்ஸ்அப் குரூப் எதுவுமே கிடையாது, ஃபோன் எதுவுமே கிடையாது, எல்லாம் கடிதம் தான். அவர் ஒரு ட்ராவல் பண்ணிட்டே இருக்கார் இல்லையா, நான் இந்த அட்ரஸ்க்கு போவேன்னு சொல்லி அதை அந்த கடிதத்தில் எழுதணும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ லெட்டர் படிக்கிற எல்லாம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 லெட்டரால் எழுதிடுவார். எல்லாமே பெரிய பெரிய இது, எல்லாரையும் நான் வச்சுப்பார். இந்த டிசிப்ளின் என்ன பண்ணா, இந்த டிசிப்ளின் பண்ணா, என்ன கைட் பண்ணு, கரெக்டாக கைட் பண்ணுவார். பர்ஃபெக்டாக இருக்கும் லெட்டர்லாம். ஓகே, இந்த மாதிரி என்ன பண்ணாரு, அவர் வந்து கைட் பண்ணியிருக்காங்க.
ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம் இதுங்க. ஸோ இது எம்போட ஆச்சாரியா. ஓகேயா? சரி, இந்த மாதிரி அவங்க திருப்பி டெட்ராய்ட் ஏர்போர்ட்ல வரும்போது என்ன பண்ணுவாங்க, பக்தர்கள்லாம் அப்படி பிஹேவ் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்குலாம் என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. ஓகே, நிறைய பேர் பார்க்கும்போது நம்ம பக்தர்களுடைய உணர்வு புரியாது. பக்தர்கள் வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, மாலை போட்டுருவாங்க, புறப்பாரு மாலை போட்டு கீழே விழுந்து போடுவாங்க. அப்போ ஏர்போர்ட்காரங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா, இவர் மிகப்பெரிய பொலிட்டிஷியனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஏன்னா நார்மலாக பொலிட்டிஷியனுக்கு தானே மாலையெல்லாம் போட்டு காலையில் விழுந்து, இவர் ரொம்ப பெரிய பொலிட்டிஷனாக இருக்கணும், அதனால எல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போவாங்க. ஓகே, இந்த மாதிரி அவங்க இது டெட்ராய்ட்ல முடிஞ்சிடும். அடுத்து நியூயார்க் சிட்டி போகிறாரு, நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓகேவா? ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். எனக்கு கேள்வி இருக்கா? ஓகே, முடிச்சுக்கலாம். சொல்லுங்க மாதாஜி. முதல் ரத யாத்திரை சொன்னீங்களே, எப்போ பிரபு? 1967 சான் பிரான்சிஸ்கோ, அதாவது அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோன்ற இடத்துல வந்து முதல் ரத யாத்திரை. மீதி ரத யாத்திரைங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பூரியில் வந்து தொன்று நடக்குது, ஜெகநாத் பூரியில். இந்த ரத யாத்திரையை வந்து சிறு வயதில் 5 வயதாக இருக்கும்போது பிரபாதம் பண்ணுவார் வீட்டில் கல்கட்டாவில். இதெல்லாம் அப்பா சொல்லி தருவாங்க, எப்படி ரதம் மேக் பண்ணுறது எல்லாம் சொல்லி தருவாங்க. இதே கான்செப்டை வந்து என்ன பண்ணுறாரு, அமெரிக்காவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு பிரபாத். முதல் ரத யாத்திரை அமெரிக்காவில் எப்போ இருந்ததுன்னா சான் பிரான்சிஸ்கோவில் 1967 நடக்குது. ஓகே, வேற என்ன கேள்வி மாதாஜி? ஓகே, இன்னொரு டெம்பிள் ருக்மணி துவாரகான்னு சொன்னீங்களே பிரபு, அது ஃபுல்லா நேம் சொல்லுங்களா? ருக்மணி துவாரகதீஸ். துவாரகதீஸ் இது வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் டெம்பிள். துவாரகதீஸ் புரியல பிரபு. ருக்மணி துவாரகாதீஸ். ஆமா, தீசர் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொன்னா தீசர், துவாரகதீசர் அப்படி. அதனால இது வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்க ஒரு டெம்பிள். அவங்க டிடி இது பேர். ஒவ்வொரு டிடிக்கு பேர் இருக்கு இல்லையா? இங்க சென்னையில டெம்பிள் டிடி பேர் என்ன, விக்கிரகம் பேர் என்ன சொல்லுங்க? சென்னையில இருக்காங்கல்ல, அவங்க விக்கிரகம் பேர் என்ன? நம்ம டிடி இருக்காங்கல்ல, அவங்க பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியாது பிரபு, சொல்லிடுங்க நீங்களே. ராதாகிருஷ்ணா. ராதாகிருஷ்ணா தான் இங்க. ஓகே, அதே மாதிரி ராதாகிருஷ்ணா தானே பிரபு? அப்படி அதான் சொல்றேன், ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு பேர் வச்சிருக்கிறாரு. இங்க லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து ருக்மிணி துவாரகாதீஸ், லண்டன்ல லண்டனீஸ்வர். சரி, தப்பா இருக்க போது தப்பாலாம் ஒண்ணு. லண்டன்ல லண்டனீஸ்வர். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பேர். ராதா கோவிந்தா திருப்பதியில. ஓகே ஓகே மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. அதான் ராதாகிருஷ்ணன் தான் சொல்லலாம்னு நினைச்சேன். சரி, எதுக்கு டவுட்டா இருக்கு உங்ககிட்டே கேட்டுக்கலாம்னு. சரி, ஓகே மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்போ பாயிண்ட் சார். ஓகே, பாயிண்ட் சொல்லு. பிரபாத் வந்து எல்லா டிவோட்டிஸ்மே இந்த மாதிரி கோட் பண்ணாங்க. இந்த வந்து அவங்களோட கொட்டாக்ஸ் வந்து அவங்க கூட வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. இந்த கொட்டாஸ்கி பேரு அக்செப்ட் பண்ணிக்கல. இந்த மாதிரி இந்த பாடி போனதுக்கு அப்புறமா எல்லாமே முடிஞ்சிரும். அது அவங்க அனிமல்ஸ் தான் ஆக்சுவலா. புத்தா philosophy வந்து பேச ஆரம்பிச்சாங்க. சரி, ரைட், ஓகே. ஹரணி பாடின்றவங்க கூட எக்ஸிஸ்ட் இல்ல அப்படின்ற இல்லன்னு சொல்றாங்க. கரெக்ட். அந்த மாதிரி தெரியாதே இப்படி பேசுறாங்க. ஆமா ஆமா. டிவோட்டிஸ் வந்து என்னனாலும் வந்து பண்ண முடியும். இந்த மாஸ்கோ எக்ஸாம் எடுத்த அந்த ஒரு இவன் அந்த பையனுக்கு வந்து ஒரே நாள் வந்து 7 hours எல்லாத்தையுமே வந்து சொல்லி கொடுத்தாரு. ஆமா, கொஞ்ச நாள்ல எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. 7 hours அப்புறம் மீட் பண்ணாங்க, 2-3 நாள் மீட் பண்ணாங்க. ஓகே, ஆனா எல்லாமே அவர் அந்த மெர்சில் தான் அதெல்லாம் வருது. அதுக்கப்புறம் கணிதம் ஏதாவது தொடர் பண்ணியிருப்பாங்க. உனக்கு பாயிண்ட் சார்? மாற்றவே இல்லை. கரெக்ட் கரெக்ட். ஆமா கரெக்ட். ஈஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாதாஜி. நம்ம வந்து யாருக்கு பசியோட பிரசாதம் கொடுத்து மனசு வந்து பசிய போக்குறோமோ அதே மாதிரிதான் கிருஷ்ண உணர்வு அதே சுவையோட தான் இருக்குன்றது பிரபா சொல்லியிருக்காங்க பிரபு. எப்போ பார்த்தோன்னா என்ன பார்த்தோன்னா, இந்த இவான் இருக்கார் இல்லையா, அவர் எப்படின்னா எப்படி ஒரு பசியோட இருக்க சாப்பிட்றாரோ அதே மாதிரி அவருக்கு கிருஷ்ண உணர்வு வந்து அப்படி அப்சர்வ் பண்ணிக்கிட்டார். 2-3 நாள் தான் இருந்தார் பிரபா ரஷ்யாவில். அவர்கிட்ட பேசி 2-3 நாள் தான் பேசினாங்க. அந்த இதில் அவர் வந்து பிக்கப் பண்ணி ரஷ்யா ஃபுல்லாக முழுவதும் பக்தர்கள் கிரியேட் பண்ணிட்டார்.
ஓகே, நீங்கள் சொன்னது கரெக்டு தான், பட் அந்த இவான்றதுல வரும். ஒரு வைஷ்ணவர் வந்து குரு பகவானுடைய பிரதிநிதியா தான் பார்க்க வேண்டும் சொல்லியிருக்காரு. ஆமாம், கரெக்ட் கரெக்ட். ஓகே மேம், தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி. கலாவதி மாதாஜி நீங்கள் தான். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ரஷ்யாவுல வந்து தங்கி இருக்கும் போது காய்கறி எல்லாம் வாங்க போறாங்க. ஆனா அங்க எதுவுமே கிடைக்கல. ஸ்டிக்கி ரைஸ் தான் கிடைச்சது. லெனின் அங்க லெனின் தான் கடவுள்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா பிரபுபாதர் என்ன சொல்றாரு, கிருஷ்ணர் தான் கடவுள்னு சொல்லாரு. ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாரு உங்ககிட்ட. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ரெண்டுமே கம்பெனிஷன் தான். நீங்க வந்து லெனினை சொல்றீங்க, நான் கிருஷ்ணனை சொல்றேன்னு சொல்லி பிரபா சொல்றேன். கரெக்ட். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சந்தோஷ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. எப்போ வந்து இவான் வந்து பிரபுபாத் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அக்செப்ட் பண்ணாரோ அப்போ வந்து பிரபுபாத் நினைச்சாரு அந்த ரஷ்யா அந்த நோக்கம் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. எப்படி அந்த ப்ரொஃபஸர் வந்து ஒரு சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து மறுத்து அவர் இன்னும் அவரோட அறிவை வச்சு தான் அவர் எப்படி போனாரோ இந்த ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். கரெக்ட். வந்த நோக்கம் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னு பிரபா சொல்றாரு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. சரோஜா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மனுஷங்க சேர்ந்துட்டாங்கன்னா எந்த இடம்னு கூட பார்க்கல. அவங்க வந்து ஏர்போர்ட்னு கூட பார்க்காம அந்த அரைவல் டைம்ல 15 மினிட்ஸ் லெக்சர் கொடுக்குறாங்க பிரபுபாத். அப்புறம் அந்த தனஷ்யாம் ஹரிவிலாஸ் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. அங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ்ல டிரான்ஸ்லேட் பண்றாரு தனஷ்யாம். அப்போ டெம்பிள்ல அந்த மாதிரி லெக்சர் கொடுக்கும்போது முன்னாடி உட்காந்துக்கிறாரு ஹரிவிலாஸ். தனஷ்யாம் எப்பவும் போல பின்னாடி போல உட்காந்துருக்காரு. அப்போ அந்த இடத்துல சொல்றாங்க, இந்த மாதிரி பிரான்ஸ்ல டிரான்ஸ்லேட் பண்றவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னவொடனே மாதாஜி ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லி மாதாஜி ஒரே நிமிஷம். அது டிரான்ஸ்லேஷனா இது கிடையாது. அந்த டிரான்ஸ்லேஷனா அந்த புக்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணுறது. புக்ஸை ஏற்கனவே நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணிட்டார் இந்த கணேஷ்யாம் வந்து. அதை அப்ரிஷியேட் பண்றார் பிரபுபாத். அதை அப்ரிஷியேட் பண்றாரு. அது வந்து அவர் அப்ரிஷியேட் பண்ணி சொல்றாங்க. அத வந்து சுந்தர் வந்து கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அங்க ஏர்போர்ட்டுக்கு அப்புறம் வீட்டுக்கு இது இடத்துக்கு போன உடனே சீக்கிரம் எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க 1 o'clock போயிடுறாங்க அந்த இடத்துக்கு. அவருடைய ஒர்க்கை கொஞ்சம் அவருடைய ஷெட்யூல் கொஞ்சம் கூட தவறாம அவர் கரெக்டா செஞ்சுட்டே வராரு பிரபுபாதா. மற்றவங்க எல்லாரும் தூங்கிட்டாங்க. என்ன இப்ப பணி ஆயிட்டு ஆரத்தி கொடுக்கணும் எல்லாம் எந்திரிங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் எழுப்பி விடுறாரு. என்ன இப்படி இருக்காங்க எல்லாரும் எல்லாருமே இந்த மாதிரி கிரகஸ்தர்கள் எல்லாரும் இவ்வளவு சோம்பேறியா இருக்காங்க கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து அதுக்கப்புறம் வாக்கிங் போயிடுறாரு. ஹரே கிருஷ்ணா. சத்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதா சொன்னாங்க, நீங்க கிருஷ்ணாக்கு சரண்டர் ஆயிட்டீங்கன்னா மாயால இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. கிருஷ்ணாவோட சரண் ஆயிட்டா மாயால இருக்க மாட்டோம். இங்க யார்கிட்ட சொன்னா இந்த பிரபுபாதா? அது தெரியல. கொட்டாஸ்கி ப்ரொஃபசர் கொட்டாஸ்கி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. மாதாஜி. பிரபா வந்து மீட்டிங் முடிச்சிட்டு போறாரு. மாதாஜி வந்து 1 minute வெயிட்ன்றாங்க. பிரபா வெயிட் பண்ணி கேக்குறாங்க. மாதாஜி சொல்றாங்க, எல்லாருமே உங்களை வணங்குறாங்க அப்படின்னு ஒரு மாதிரி கடுப்பா சொல்ற மாதிரி பிரபுபா சொல்றாங்க. அதுக்கு கடவுளின் பிரதிநிதியா குருவை நினைச்சு வணங்குறதுன்னு கேஷுவலா சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. கரெக்டா. ஓகே. ஏன்னா குரு வந்து கடவுளுக்கு ரெப்ரசன்டேஷன். ஓகே, அந்த கடவுள் நினைச்சு கும்பிடல அவங்க, குருக்கு வந்து அந்த மரியாதை கொடுக்குறாங்க. ஓகே, இதுதான் பிரபா மீட் பண்ணுறாரு. எப்பயுமே என்ன பண்ணுவார், இந்த மாதிரி உள்ளவங்க கட் பண்ணிடுவார். ஓகே, அதை கேஷுவல் ஆக்கிட்டார், கேஷுவல் டாபிக் ஆகிட்டார். ஹரே கிருஷ்ணா. இதை முடிச்சுக்கலாம். நான் வந்து திருப்பி நாளைக்கு மீட் பண்ணலாம். நாளைக்கு வந்து 5:40 வளர்ந்து கிளாஸு. இப்போ இங்கே இருக்கிற வைஷ்ணவன் ஆன்லைன் இருக்கிற வைஷ்ணவ பிரணாம் பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபாசந்தப்பஹேவ ச பதிதானாம் பவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.
हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा प्रभु जी हरे कृष्णा माता जी